Yes. Hi, hello, வணக்கம் champions. This is your Premila Mam and எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதாடா கண்ணா? Shall we start the session? ஆக்சுவலா இங்க என்ன நடந்துச்சுன்னா, ஜில்லுன்னு காத்து ஜன்னல சாத்து அப்படின்னு சொல்ற மாதிரி கொட்டோ கொட்டோ மழை, ஃபுல் டிராபிக் அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. சோ அதனாலதான் கண்ணா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பட் எஸ், செஷனை பக்காவா பட்டைய கிளப்பி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆர் யூ ஆல் ரெடி? ஹாய் குட் ஈவினிங் டாக்கண்ணா. தேங்க்யூ சோ மச். அது ஆக்சுவலா அந்த அவார்டு வாங்கும்போது எனக்கு உங்க எல்லாரோட பேரும் தான் டக்குன்னு என் மைண்ட்ல பிளிங்க் ஆகி போச்சு. பிகாஸ் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ டாக்கண்ணா. நான் மட்டும் அந்த அவார்ட் வாங்கல. It is because of the trust you guys keep in me. நீங்க என் மேல இவ்வளவு ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்கல்ல, அந்த ட்ரஸ்டுக்கான ரிசல்ட் மட்டும்தான் அந்த அவார்ட். அண்ட் அது உங்களுக்கே சமர்ப்பணம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ், இப்போ செஷன் ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நம்ம டாப் மோஸ்ட் 100 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். 100னா 100 மட்டும் இல்ல, 180 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 100 முடிப்போம், அதுக்கப்புறமா 80 பார்த்துருவோம். ஓகேவா? ரைட். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? வழக்கம் போல நோட் எடுக்கிறோம், பென் எடுக்கிறோம், ஒவ்வொரு கொஸ்டினா சால்வ் பண்ணி பார்க்க போறோம். சரியா? அண்ட் ட்ரஸ்ட் மீ கைஸ், ட்ரஸ்ட் மீ, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் இங்க இருந்து தான் வரும். மேம் என்ன மேம் பேப்பரை காசு கொடுத்து வாங்கிட்டீங்களா? பேப்பர் எல்லாம் வாங்கலக்கண்ணா, பட் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி திருப்பி செஷனை ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சோ ஆர் யூ ஆல் ரெடி? ஹாய் அபிஷேக். டேக்கண்ணா மேம்னு கூப்பிடுற, இன்ஸ்டாகிராம்ல அக்கான்னு தானே சொன்ன, யூ கேன் கால் மீ அக்காடா. ஹாய் கணேஷ். ஹாய் கீர்த்து. ஹாய் காஷன். வெல்கம் ஆன் போர்ட். ஹாய் இனுல். வேம்பயர்ங்கிறது நம்ம இனுல் ராக்கண்ணா. ஹாய் டாக்கண்ணா. எஸ், பர்ஃபெக்ட். தயார்னா மாசா கிளாஸா செஷன் ஆரம்பிக்கலாம்னா ஒரு குட்டி ஃபயர் போடுங்க. We will start the session right away and trust me டாக்கண்ணா, it is NTA versus us. நம்மளா அவனா அப்படின்னு பாத்திரலாம். இங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு NTA, இன்னொன்னு நம்ம கேங் தான். சோ அதனால தயாரா இருங்க. வின் பண்றது என்னமோ நம்மளா தான் இருக்க போறோம். சோ ஆர் யூ ஆல் ரெடி? Are you all excited for this class? Let me know in the comment section. And yes, இந்த கிளாஸ்ல என்னெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, முதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி நீங்க நோட்ல சால்வ் பண்ணிட்டு வரணும். ரெண்டாவது விஷயம், ஐயோ மேம் யூ லுக் ஸ்டன்னிங்கா. டே மலையில ஃபுல்லா பொதுக்குன்னு வந்திருக்கேன்டா. ரெண்டாவது விஷயம் 60 செகண்ட் ரூல். அதாவது ஒரு கொஸ்டினை நீங்க இன்னைக்கு டார்கெட் பண்ணி எப்படி அடிக்கணும், ஒரு கொஸ்டின் 60 செகண்ட் அப்படின்னு அடிக்கணும். சரியா? கொஸ்டின் சொல்லி தரும்போதே நான் கான்செப்டும் சொல்லி தருவேன். so that we will have an active recall method. ஸ்மார்ட்டான ட்ரிக்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அடுக்கடுக்கா நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலி வீக் ஸ்பாட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கறத நீங்க டேக் பண்ண போறீங்க. அண்ட் இந்த வீக் ஸ்பாட் இருக்கான் பாத்தீங்களா, இவன் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தவன் மாதிரி ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சோ தட் அடுத்த தடவை நீங்க அந்த தப்ப பண்ண மாட்டீங்க. பிளஸ்ஸி எங்க போறீங்க? கமான் லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் தி கிளாஸ் ராக்கண்ணா. ஓகே, எஸ். இப்போ முதல்ல பிசிக்கல் கெமிஸ்ட்ரிய அடிச்சு ஒட்டிச்சு தயாராக்க நீங்க ரெடினா குட்டியா கமெண்ட் செக்ஷன்ல டஸ்டட் அப்படின்னு போடுங்க பாப்போம். நம்ம டன் அண்ட் டஸ்டட் அப்படின்னு காமிச்சிடலாம். எஸ், தேங்க்யூ நிஷா. டஸ்டட் என்னடா ஸ்லோவா இருக்கு, கட்டா குடுன்னு போட்டு விடுங்க. அமர்க்கலமா பிசிக்கல முடிச்சிடலாம். எஸ், பர்ஃபெக்ட் ராகண்ணா. பிசிக்கல் எல்லாம் அவ்வளவுதான். நீலாம் என் பக்கத்துல வரவே கூடாதுங்கிற மாதிரி தட்டி விட்டுறணும். அந்த அளவுக்கு நம்ம படிக்க போறோம். சோ எஸ். டேக்கண்ணா குமார் நிர்மலா நம்மளோட ரம்யாதா?
She's our Ramya. Okay, so here we go with the very first question, and this is from old concept. 4.4 grams of CO2 contains how many oxygen atoms? 4.42 of 4 grams of CO2 ல எவ்வளோ oxygen atoms இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். So இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸிடா. எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க? First, number of moles of carbon dioxide கண்டுபிடிக்கணும். So number of moles of carbon dioxide, which is none other than 4.4 divided by 44. 4.4 ங்கிறது given mass, 44 ங்கிறது molar mass. போல் இருக்கா மேம்? இருக்குடா. So 4.4 divided by 44, what is the answer மக்களை? இது 1 time தான், இது 10. 1 by 10 0.1. அப்ப 0.1 mole is the right answer அப்படின்னு நினைப்பீங்க. அடிச்சு எழுத்துருவேன். This is actually moles. இதை நம்ம number of molecules மாத்தலாம். எப்படி number of molecules மாத்தலாம்? இத number of molecules மாத்த into Avogadro number பண்ணா போதும். You will get 6.02 into 10 to the power 22 molecules of CO2. But இங்க molecules of CO2 கேக்கல, என்ன கேட்டிருக்கான்? விஷாலி எங்க காணோம்? விஷாலி சொல்லுங்க, அஃப்ரா சொல்லுங்க, ஆர்த்தி சொல்லுங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆர்த்தி கொஞ்ச நாளா காணமே. ஆர்த்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், அனன்யாவையும் காணோம். அனன்யா இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் போடுங்க போப்போம். ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கேட்டிருக்கா. இங்க மாலிகுல்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? சொல்லுங்க. நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஹாய் டாக்டனா கமராஜ் ஹாய். சோ இத நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 6.023 into 10 to the power 22 into இங்க ஒரு கார்பன் டை ஆக்சைடுல 2 ஆக்சிஜன் இருக்கு. போடு தக்கிட்ட into 2. What will be the answer டா? 1.2 into 10 to the power 23. இது எங்க இருக்கு? ஆப்ஷன் B ல இருக்கு. And so option B is the right answer. Option B is the correct answer. சொன்ன மாதிரியே done and dusted பண்ணிட்டோமா? அடுத்த question, the percentage of nitrogen in urea is. இதுக்கு நானே ஆன்சர் பண்ண மாட்டேன்ப்பா, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும், நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். நான் கப்பு சிப்புன்னு இருக்க போறேன். ஓகேவா? so shall we have ஹாய் சிவானி. ஷோர் டாக்கனா, சாரி நீங்க மார்னிங்கே சொன்னீங்க, மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஹாய் சசுகே. நீ அனிமே ஃபேன் தானே? எனக்கு தெரியும். மேம் பட் டின்னர் பிரேக் மட்டும் கொடுங்க. கவலைப்படாதீங்க கர்ஷின், டின்னருக்கு முன்னாடியே பிரேக் விட்டுறலாம், கவலைப்படாதீங்க. ஹாய் நட்டேசன், வெல்கம். ஹாய் நிஷால், வெல்கம் டாக்கனா, வெல்கம். ஹாய் மஞ்சி. எங்க நம்ம பிரீத்தி ராய காணமே? பீதானா, இதுக்கும் பீதானா? ஷாரா கன்ஃபார்மா? என்னம்மா நீங்க எப்படி பண்றீங்களேம்மா? என்கிட்ட கொஞ்சமாச்சு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்க வேணாமா? கட ஆன்சர் சொல்லிட வேண்டியதுதான். சூப்பர் ராக்கனா. சோ இப்போ மோலார் மாஸ் ஆஃப் யூரியா 60 கிராம்ஸ் நமக்கு தெரியும். இங்க எத்தனை நைட்ரஜன் இருக்கு யூரியால? இங்க 2 நைட்ரஜன் இருக்கு. ஒரு நைட்ரஜனுக்கு 14, 2 நைட்ரஜனுக்கு 28. அப்ப என்ன பண்ணுவீங்க? 28 divided by 60 into 100. இதையும் கட் பண்ணி into 100 பண்ணா 46% something வரும். அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. ஆக்சுவலா கணேஷ் மூர்த்தி, நான் உங்களோட மெசேஜ் பார்த்தேன்டாக்கண்ணா, எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தேன். பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் யுவர் மெசேஜ். கேன் யூ ப்ளீஸ் டேக் மீ இன் சம், மேபி ஏதாவது ஸ்டோரி போட்டு டேக் பண்றீங்களா? so that I can understand that this is R கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு உங்க மெசேஜ் காமிக்க மாட்டேங்குது, ஹிடன்லயும் பார்த்தேன் தெரியல, அதனால தான் கேட்கறேன். எங்கேயாச்சும் டேக் பண்ணீங்கன்னா I can understand. ஓகேவா? NK விக்னேஷ் ஹாய். டெக்கனா, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? molarity of pure water is approximately equal to molarity of pure water. இதெல்லாம் யோசிக்கவே கூடாது தம்பி, தெய்வ குத்தமாயிரும். so obviously option B 55.55 is the right answer.
அடுத்ததாக the number of radial nodes in 4D orbital is radial nodes என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆர்த்தி ஹாய் டாக்கனா, ஐ மஸ்ட் ஹவ் மிஸ் someone's messages I guess. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தானே இருந்தேன், எப்படி மிஸ் ஆச்சு? தனுஸ்ரீ, ஓ தனுஸ்ரீ நம்ம பேசிட்டு இருந்தோமே. I'll check it once again தனுஸ்ரீ, மேபி எங்கேயாச்சும் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணிட்டு ரிப்ளை பண்றேன், சரிங்களா? ஓகே, கௌதம் பி சொல்லியிருக்காரு. என்னடா இது ஃபுல் பிபிபிபிபிபியா வருதே அப்படின்னு யோசிச்சோனா, எஸ், என்ன பண்ண, வாழ்க்கை சில நேரம் அப்படித்தான். when life gives you tangerines, change it into புளிக்குழம்பு. so here n is 4 minus d க்கு 2 minus 1, the answer is 1, and so option B is the right answer. சூப்பர்ரா, மாஸ்ரா, வேற லெவல்ரா. அடுத்ததா, the energy required to excite an electron in hydrogen atom from n is equal to 1 to 2 1 to 2 என்னவா இருக்கும்? கூகுள் பேல டவுட் தான் டாக்கண்ணா, நான் செக் பண்ணிட்டு சொல்லவா? பஜாஜ் ஃபின்சர்வ் கூட இருக்காங்க, பட் யூ கேன் டூ தட் ஆட்டோ பே நீங்க ஆன் பண்ணிக்கலாம். பஜாஜ்ல ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ பே நீங்க ஆன் பண்ணிக்கலாம், மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து போயிடும், கூகுள் பே தேவைப்படாது. ஹாய் சப்ரீனா, இதுக்கு என்ன ஆன்சர்? ரொம்ப ஈஸி. E value is equal to E வேல கொடுத்திருக்கானா, அப்போ minus 13.6. இங்க n1 to n2 அப்போ 1 by 1 square minus 1 by 2 square. What will be the right answer மக்களே? இங்க 2 square is 4a, 4 வச்சு எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க, அப்போ minus 13.6 into 4 minus 1 by 4, கரெக்டா? which is minus 13.6 into minus 4 minus 1 அப்போ 3 by 4. இதோட முக்கா பாகம் எதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். what is the முக்கால் of, what is the முக்கால் of 13.6 13 point முக்கால் is 10.2 eV, and so the correct answer is option A, 10.2 eV. ஓகே அனீஷ், கவலைப்படாதீங்க கண்ணா, நான் அது செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன், சரியா? யாருக்கெல்லாம் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கோ எனக்கு இன் பர்சன் இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல டெலிகிராம்லயோ மெசேஜ் அனுப்புங்க, நான் பேசிக்கிறேன், சரியா? நான் பார்த்து பேசிக்கிறேன். ஹாய் பிரசன்னா. சோ இப்போ அடுத்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்னடா? which of the following has the highest wavelength? இருக்குறதுல யாருக்கு அதிகமான வேவ்லென்த் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாத்தரலாமா? யாருக்கு அதிகமான வேவ்லென்த் இருக்குன்னு பாத்தரலாமா? ஏ ஷோரா? why A? ஏன்னா இருக்கிறதுலயே லைட்டஸ்ட் பார்ட்டிகலுக்கு தான் ஹையஸ்ட் வேவ்லென்த் இருக்கும். இங்க எல்லாமே ஸ்பீட்லாம் சேமா தான் இருக்கு, அப்போ obviously lightest is electron, and so option A is the right answer. அடுத்ததாக அடுத்த क्वेश्चन போனோம்னா, the bond order of O2 plus is oxygen bond order ரொம்ப important. X mark போட்டு வச்சுக்கோங்க. அப்படி X mark போடணும்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன வரணும்? ஓகே டே கண்ணா, டோன்ட் வரி, ஐ வில் ஃபார் ஷூர் செக் தான் கண்ணா. நான் மேபி எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிருப்பேன், பட் கண்டிப்பா நான் மெசேஜ் பண்றேன், ஓகேவா? சைலண்டா போகுது லைவ். என்ன அனீஷே, என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? ஃபயர் சூப்பர் ராக்கடா. இப்போ O2 பிளஸ்கான பாண்ட் ஆர்டர் என்ன? very good. It is obviously, ma'am, மனப்பாடமே ஆயிடுச்சு ma'am, super. It is obviously option C, 2.5. அடுத்ததாக which species is said to be paramagnetic here? இங்க யாரு paramagnetic? paramagnetic யாரா? Good evening Shahana, welcome on board. No worries Satya, but class நல்லா கவனிச்சிருங்க, சரியா? Thank you குமரேஷ். பியா கன்ஃபார்மா ஷூரா பாத்தறலாமா?
ஷெல்வி டாக்கண்ணா பியா இல்ல டியா யோசிச்சு சொல்லுங்க. odd electron species யாரப்பா இங்க? odd electron species யாரப்பா இங்க? hi சந்தோஷ், welcome on board. odd electron species யாரப்பா இங்க? NO. odd electron species are paramagnetic. even electron species are diamagnetic. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே total number of electrons என்னன்னு பாருங்க. சரியா? total number of electrons என்ன? இந்த total number of electrons வந்துட்டு odd ஆ evenஆன்னு பாருங்க. சரியா? இது odd ஆ இல்ல ஈவனா அப்படிங்கறத பாருங்க. if in case odd ஆ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? it is paramagnetic. ஈவனா இருந்தா என்ன பண்ணணும்? it is diamagnetic. இங்க ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. do you have any exceptions? இங்க ஏதாச்சும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கா? எக்ஸெப்ஷன் இருக்காம வாழ்க்கை இருக்குமா? even though if the number is 10 or 16 இவங்க ஈவனா இருந்தாலும் they both come under the family of para and not dia. இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரிங்களா? சோ தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹாய் சம்பத், வெல்கம் ஆன் போர்ட். thank you Sasuke, I'm so happy to hear my dear. பா செம்மடா, வேற லெவல். எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. 10 16 இல்ல சுதர்ஷனா தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? தமிழரசி சுதர்ஷனா மட்டும்தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? மத்தவங்க எல்லாம் please note it down and Aarti too, she is also answered. so note it down. இது மிக முக்கியம். note it down, இது மிக முக்கியம். ஓகேவா? அடுத்ததுக்கு போகலாமா? ஓகே, இப்போ அடுத்தது கொஞ்சம் முக்கியமான ஒரு क्वेश्चन. ஷேப் ஆஃப் 𝑥CF4 is. 𝑥CF4 ஓட ஷேப் என்ன? இது நம்ம காலையிலயும் பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். கணேஷ், you also answered. எனக்கு காமிக்கலையடா கண்ணா. ஓகே மை டியர், நோ ப்ராப்ளம். 𝑥CF4 நாவே மேம் 4 பாண்ட் பேர் மேம், 4 ஃப்ளோரின் ஜெரான் கூட 4 பாண்ட் பேர், 2 லோன் பேர். அப்ப கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? ஸ்கொயர் பிளானார். சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக the number of sigma and pi bonds in HCN. என்ன மேம் இது புதுசா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்து கேக்குறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றது? क्वेश्चनல கேட்பான்ல, சொல்லுங்க பாப்போம். ஆமா விக்னேஷ், அதான் நானும் சொன்னேன் மார்னிங் அந்த क्वेश्चन வந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. देखना HCNல Hம் Cயும் ஷுவரா சிங்கிள் பாண்ட் தான். நைட்ரஜனுக்கு மட்டும் ட்ரிபிள் பாண்ட். இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? சிங்கிள் பாண்ட்னாலே சிக்மா பாண்ட், டபுள் பாண்ட்னா 1 சிக்மா 1 பை, ட்ரிபிள் பாண்ட்னா 1 சிக்மா மித்த 2 பை. கரெக்டா? எஸ். அப்போ இங்க டோட்டலா எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு? we have 1 2 சிக்மா. சிமிலர்லி நமக்கு எத்தனை பை பாண்ட் இருக்கு? we have 2 பை பாண்ட். அப்ப ஆன்சர் இஸ் 2,2. ஆப்ஷன் A is the right answer. ஆப்ஷன் A is the absolute correct answer. கிளியரா? புரிந்ததா? அடுத்த question. For an isothermal reversible expansion of an ideal gas, delta H is equal to isothermal reversible delta H என்னவா இருக்கும்? Thank you so much Taufik. Thank you so much Ragana. isothermal reversible 2 கண்டிஷன் சொல்லிருக்கா. ஒன்னு isothermal, இன்னொன்னு reversible. இந்த ரெண்டுத்தையும் வச்சு டெல்டா H க்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கறத சொல்லுங்க. டேக்கனா இப்போவும் நான் சொல்றேன், இங்க இருந்து தான் क्वेश्चंस வரும். because I am super duper confident on how much years I have been working for. சரியா? 12 வருஷம்னா அது சும்மா இல்ல. அத்தனை ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னா சும்மா இல்லை. ஸோ அதனால ட்ரஸ்ட் த ப்ராசஸ் செஷனுக்கு ரெகுலரா வாங்க, கண்டிப்பா அடிச்சிடலாம். சரியா? எஸ் கவியரசன், ஹாய் ரக்கனா, வெல்கம் ஆன் போர்ட். ஸோ எஸ்
Option C, 0 is the right answer. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? Reversible. 0. Yes. Yes. Very good. Very good. Very good. Sorry, Mati. Isothermal. Mati, wrong பண்ணிட்டேன்டா. Round பண்ணிட்டேன். So isothermal நாவே temperature constant. Temperature constant na delta H எப்படி இருக்கும்? 0 தான் இருக்கும். கரெக்ட்டா? Yes. Ma'am, என்னோட லைஃப்ல உங்கள மாதிரி ஒரு டீச்சரை என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் மேம். யூ ஆர் an angel. I have blessed to a teacher like you in NEET ma'am. Thank you so much Karshin. உண்மையிலேயே I am blessed to have you guys as my students. சரிமா? Because you are very very regular. நீங்க எல்லாரும் ரெகுலரா வரீங்க. இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தங்கள தெரிஞ்சுக்கிட்டவங்களா தான் இருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம்டா கண்ணா. So I am so happy that I was able to connect with all of you and God bless you டா. நீங்க கண்டிப்பா இந்த தடவை RE-NEET கிராக் பண்ணிடுவீங்க. உங்களோட ட்ரீம் காலேஜ்க்கு கண்டிப்பா போயிடுவீங்க. ஓகேவா? எஸ். ஓகே, அடுத்த क्वेश्चन. Standard enthalpy of formation. Standard enthalpy of formation of an element in its standard status. அதோட standard stateல ஒரு எலிமெண்டோட standard enthalpy of formation என்ன? Standard enthalpy of formation என்ன? சீதானா? என்னம்மா? சூப்பர் ராக்கனா. வேற லெவல். சீரியஸ்லி வேற லெவல். எல்லா எலிமெண்ட்டும் at its standard state நாவே delta H of formation is 0. கரெக்ட்டா? Yes. அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer ராகனா. மாஸ்டா வேற ரகம் வேற லெவல். Which of the following has a positive delta S? Delta S entropy யாருக்கு positive? மேம் ஹாய், உங்க நேம் புது ஐடி இருக்கு அதான். ஓ ஓகே யாரோ பேர் யார்ட்டியோ பேசுறாரு போல. Which of the following has positive delta S not? யார்கிட்ட பாசிட்டிவ் டெல்டா எஸ் நாட் இருக்கு? டேகனா இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சாலிட் லிக்விட் ஆனா லிக்விட் கேஸ் ஆனா இந்த இடத்துல எல்லாம் டெல்டா எஸ் என்ன ஆகும்? டெல்டா எஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரிவர்ஸ்ல போனா டெல்டா எஸ் டிக்ரீஸ் ஆகும். கரெக்டா? இததான் நம்ம ஞாபகம் வைக்கணும். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன மேம்? இங்க கேஸ் வருது மேம். கேஸ் ப்ரொடியூஸ் ஆனா டெல்டா எஸ் இன்க்ரீசஸ். Very good. அவ்வளவுதான். We go to the next part. For the reaction, நீங்க reaction கொடுத்துட்டான், Kc யோட வேல்யூ கொடுத்துட்டான். If 1 mole each of A and B are taken in 1 liter, 1 literல எடுத்துக்கிறாங்க. அப்போ equilibrium concentration of C என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. Equilibrium concentration of C என்னவா இருக்கும்டா? யோசிச்சு சொல்லுங்க. Equilibrium concentration of C என்னவா இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. உங்க எல்லாருக்குமே இந்த ஆன்சர் தெரியும். சீதானா? ஷியோரா? ஓகே. சோ இங்க கேசிக்கான ஃபார்முலா என்ன? கேசிக்கான ஜெனரல் ஃபார்முலாவே cx². இங்க c எடுத்துக்க முடியாது. சோ x² divided by 1 minus x. xங்கற வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? equilibrium concentration of C, x ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. x² உங்களுக்கு தெரியாது. ரைட்டா? divided by 1 minus x உங்களுக்கு தெரியாது. 1 by x the whole square உங்களுக்கு தெரியாது. ரைட்டா? இப்போ என்னதான் பண்ணலாம்? யாராவது லெவி என்ன ஆச்சு? எத்தனை எமோஜிஸ் ராடே. சரி வாங்க. பட் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான் தெரியும். Kc is 49. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா 49 வருமா? அப்போ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணா 49 வருதா? இத ரூட் பண்ணா என்ன கிடைக்கும்? x divided by 1 minus x is equal to 7 ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா?
இப்ப நான் என்ன பண்றேன் 1 மைனஸ் எக்ஸ இப்படிக்கா கொண்டு போறேன். கொண்டு போனேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? x is equal to 7 minus 7x. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த 7x இப்படிக்கா கொண்டு போலாம். கொண்டு போனேன்னா what will I get? 8x is equal to 7 or x is equal to 7 by 8. 7 by 8. What is the answer? 7 by 8. Ma'am, in the questions NEET already கான்செப்ட் கேட்டிருக்கான். நான் எப்பவுமே உங்களுக்கு பிவைக்யூஸ் கொடுக்கும்போது வேல்யூவை மாத்தி தான் தருவேன். பிகாஸ் நீங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. சரியா? சோ கான்செப்ட் இதுதான். இதே மாதிரி நம்பர் மாத்தி கொஸ்டின் கேட்பான். சரியா? ஓகேவா? ஒரு சில கொஸ்டின்லாம் அப்படியே கூட வந்திருக்கு. பட் ஸ்டில் வில் டேக் இட் ஆன் திஸ் அக்கௌண்ட். அப்போ இங்க ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.8 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக pH of 10 to the power minus 8 mHCl. 10 to the power minus 8 mHCl. என்னது? கணேஷ் மூர்த்தி ஒண்ணும் இல்லடாக்கனா. இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க என்ன பண்றீங்க? கேசியோட ஃபார்முலாவை எழுதிக்கிறீங்க. x square divided by 1 minus x the whole square. சரியா? இங்க கேசியோட வேல்யூ 49 கொடுத்திருக்காங்க. சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. இங்க x தான் கண்டுபிடிக்கணும், which is the equilibrium concentration of C. சரியா? சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈஸியா ஆன்சரை கண்டுபிடிச்சிடுறீங்க. as simple as that. Okay? pH of 10 to the power minus 8 என்ன? அப்பட்டி நூச்சி எடனே உண்ணாவாவா? டேய் என்ன நடக்குதுங்க? டேக்கனா இங்க ஆக்சுவலா என்ன கேட்டிருக்கான்? நிறைய பேர் ஆப்ஷன் சி. வெரி குட் வெரி குட் வெரி குட். HCl ஓட pH is closest to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ரைட்டா? இப்ப ஆக்சுவலா எல்லாரும் என்ன நினைப்பீங்க? 10 to the power minus 8ங்கிறதுனால it is 8 அப்படின்னு எடுத்துருவீங்க. கிடையாது. பட் இங்க at very low concentration H plus ஓட concentration மேட்டர் ஆகும். So H plus ஓட concentration minus 8 plus நம்மளோட water particle which is added 10 to the power minus 7 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 10 to the power minus 7 காமனா எடுத்துருங்க. Here you have 0.1 and here you have 1. அப்போ 1.1. இங்க உங்களுக்கு 1.1 into 10 to the power minus 7 கிடைச்சிருக்கு. இதுக்கு pH எடுத்தீங்கன்னா obviously the value will be less than 7, which is 6.96, and so the correct answer is 6.96. Option C is the right answer. புரிஞ்சுச்சா? Yes. அடுத்ததாக buffer capacity is maximum when? எப்ப buffer capacity maximum இருக்கும்? இது ரொம்ப முக்கியம்டா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Concept wise this question is very important. மஞ்சி நீங்க ஃபார்முலா மெத்தடும் யூஸ் பண்ணலாம். பட் this is the easiest method. அதனால தான் இதை கொண்டு வந்தேன். ஏதானா கன்ஃபார்மா? ஹாய் பிரீத்தி, வெல்கம் ஆன் போர்ட். நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டேன் நம்ம பிரீத்தி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாய். டேக்கனா நல்லா கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பஃபர் கெபாசிட்டி இஸ் மேக்ஸிமம் எப்போ? whenever the concentration of the salt added is equal to the concentration of acid. நம்மளோட salt and acid ஓட values pH உம் pKa உம் ஈக்குவலா இருக்கும்போ buffer solution ஓட capacity is very much high. Similarly basic எடுத்தீங்கன்னா pKb உம் pH உம் ஈக்குவலா இருக்கும்போ the buffer case is said to be maximum. So இந்த விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். It is like very 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 important. ஓகேவா? கிளியரா? டேக்கனா question number 15 புரியலையா? இங்க என்ன கேட்டிருக்கான்? pH of HCl is closest to அப்படின்னு கேட்டிருக்கான். அது கிட்டத்தட்ட என்ன வேல்யூக்கு பக்கத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆல்சோ pH பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் this is not concentrated, this is dilute அப்படின்னு. கரெக்டா? இது dilute தானே? எங்கேயாச்சும் HCl
10 to the power minus 8 கான்சென்ட்ரேஷன்ல இருந்து பார்த்திருக்கீங்களா? அப்ப இது டைல்யூட்டட். டைல்யூட்டட்னா என்ன பண்ணும்? இந்த pH வேல்யூவை வாட்டரோட pH கூட ஈக்குவேட் பண்ணும், ஆட் பண்ணணும். H+ in total கண்டுபிடிக்க. அதனால இதையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.1 into 10 to the power minus 7 அப்படின்னு வரும். டெகனா 10 to the power minus 7க்கு மட்டும் pH எடுத்தீங்கன்னா 7 வரும். பட் 1.1 சேர்ந்து இருக்கிறதுனால value will decrease a bit. அதனால 6.96 ன்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுச்சா? பக்காவா? வெரி குட் ராகனா. அடுத்ததாக இந்த क्वेश्चनக்கு போறதுக்கு முன்னாடி I have a question for all of you. யாருக்கெல்லாம் விஜய் அண்ணாவை பிடிக்கும்? ஒரு ஃபயரை தெரிக்க விடுங்க. இல்ல மேம் நான் ஏகே ஃபேன் மேம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஹார்ட்டை போட்டு விடுங்க. ஏகே சார் நம்ம அஜித் குமார் சார். இல்ல மேம் நான் எஸ்கே ஃபேன் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ ஒரு ஸ்மைலி எமோஜியை போட்டு விடுங்க. பட் ஐ ரியலி வாண்ட் டு நோ whose fan you are. Hi Kannan, welcome on board. டேய் அஜித் சார் ஃபேன்னா ஹார்ட், இல்ல நான் விஜய் சார் ஃபேன்னா ஃபயர், இல்ல நான் எஸ்கே ஃபேன்னா எமோஜி. ஓகேவா? ஸ்மைலி எமோஜி. ஓகேவா? ஆஹா ரம்யா மூணுமே சூப்பர்ரா. எத்தனை பேரு? விஜய் அண்ணாக்கு தான் அதிகம் போலே. இல்ல எஸ்கே வந்துட்டாரு. இல்ல அஜித் சாரும் வந்துட்டாரு. ஆஹா சூப்பர்ரா. வெரி குட். சூர்யா சார் ஃபேன். டெகனா சூர்யா சாரோட படம் இப்ப இறங்கிருச்சு, பாத்தீங்களா? கருப்பன். சோ பாத்தீங்களா? சூர்யா சார் ஃபேனா இருந்தா தென் ஒரு கிரீன் ஹார்ட்ட போடுங்க பாப்போம். ஒரு கிரீன் ஹார்ட்ட. சூர்யா சார் ஃபேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு கிரீன் ஹார்ட்ட போட்டு விடுங்க பாப்போம். மேம் உஷா ஃபேன் மேம். ஆஹா காமெடி அரபே பா. தனுஷ் சார் ஃபேன். சூப்பர் ராகனா மாஸ். ஆல் ஹீரோ ஃபேன்ஸ் மேம். என்னினம் காஷின், என்னினம் அடானி. எஸ் Premila Mam fan. ஆஹா இன்னும் புதுசா கிளம்பிறீங்க. கார்த்தி சார் ஃபேன். சூப்பர்ரா. ஆல் ஃபேன் மேம். ஐ எம் ஆல் ஃபேன் லைக் உஷா ஃபேன் மேம். மாஸ். அல்லு அர்ஜுன். பா என்னடா டேய். குஃபி ஜென் தானே, நானும் பார்ப்பேன். ஹீஸ் டூ குட். அனிமே ஃபேன். பா. Premila Mam fan. ஆஹா thank you my dear. ராம்சரண், சிம்பு, துல்கர். எப்படா ரகரகமா சொல்றீங்க? Premila Mam fan ஃபயர் போடுங்க. Thank you my dear. நான் அவ்வளோ பெரிய ஆளா இல்ல, பட் I feel so touched with your comments. No, பட் இப்பவும் சொல்றேன், எனக்கு உங்களோட அந்த ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் தாண்டா முக்கியம். வாங்கி தந்துருங்க. ஓகேவா? கடையில இருந்து இல்ல, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து. ஓகே. எஸ் வடிவேல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அவர் தான் நமக்கு நிறைய நேரம் கண்டென்ட் தருவாரு. சோ ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ பிரீத்தி. தேங்க் யூ சோ மச் மை டியர். சூப்பர். இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? எல்லாரும் ஆக்டிவேட் ஆயிட்டீங்களா? எஸ் மேம். அந்த SPD பவர் ரேஞ்சர்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆயிட்ட மேம் அப்படின்னு சொல்றீங்களா? எஸ் ஐ கேன் see that. And இப்போ அடுத்த क्वेश्चनக்கு நம்ம போலாம். Here we go with the next question, which is the oxidation state of chromium in potassium dichromate is. Potassium dichromate la chromium oda oxidation state enna? GV. ஆஹா
டைனோ சார்ஜ், பவர் ரேஞ்சஸ். டேய் நீங்களும் பவர் ரேஞ்சஸ் எல்லாம் பாப்பீங்களாடா? நல்லா சின்ன வயசா இருக்கும்போது வந்தது அதெல்லாம். பி 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 ஷோரா மேம், இது என்ன மேம் கேள்வி இது? நாங்கெல்லாம் இதை மனப்பாடமே பண்ணிட்டோம் மேம். How many times we have put மேம்? Yes, option B is the right answer. அடுத்ததாக the conductivity of 0.001 m NaCl is இவ்வளோ. அதோட மோலார் கண்டக்டிவிட்டி எவ்வளோ? கண்டக்டிவிட்டி இவ்வளோ, அதோட மோலார் கண்டக்டிவிட்டி எவ்வளோ? பென்டன். டே இப்பவும் எனக்கு அந்த சாங்ஸ்லாம் ஞாபகம் இருக்குடா. அது என்ன? பென்டன். ஆஹா, ஷின்சான் விட முடியுமா? சரி வாங்க வாங்க வாங்க, அடுத்த கொஸ்டின் அசால்ட்டா தூக்கிடலாம் வாங்க. ஈஸிடா டே, ஈஸி. மோலார் கண்டக்டிவிட்டி கேட்டிருக்கானா? lambda m is equal to k into 1000 divided by molarity. இங்க molarity இருக்கு, கப்பாவும் இருக்கு. கப்பா வேல்யூ என்ன? molarity is 0.001. கப்பா வேல்யூ இங்க கொடுத்திருக்கான். Substitute 1.5 into 10 to the power minus 4 into 1000 divided by molarity இங்க 0.001. கரெக்டா? இப்ப இத மொத்தமா ஈக்குவேட் பண்ணலாமா? எஸ், ஈக்குவேட் பண்ணோம்னா என்னடா கண்ணா கிடைக்குது? கடைசியில ரொம்ப ஈஸியா இந்த ஜீரோஸ் கட் பண்ணீங்கன்னா கடைசியா இது 150ல வந்து நிக்கும். ஒரு 150 ரூபாய் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி 150ல வந்து நிக்கும். which means what is the answer? yes, what is the answer? பேய் வீடு. ஏய், இது சுட்டி டிவில தானே பாப்பீங்க. I know all cartoons I know டா. அது மட்டும் நான் பயங்கர கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். so yes, option C is the right answer. option C is the absolute correct answer. அடுத்ததாக during electrolysis of molten NaCl producted cathode is. cathode யார் இருப்பா? electrolysis பொறுத்தவரை cathode is negatively charged, anode is positively charged. அப்போ cathode பக்கம் யாரு போவா? cation போவான். anode பக்கம் யாரு போவா? anion போவான். கரெக்டா? இங்க cation யாரு? cation sodium. அதனால option B sodium is the right answer. molten NaCl NaCl அப்படியே பியூரா எடுத்து உருக்கி லிக்விடா மிடுகு மாதிரி ஆக்குறதா molten NaCl. ஓகேவா? ரைட்டா? எஸ். ஷாதியா கான், ஹாய் கான். அடுத்ததாக the EMF of a cell இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் E0 வந்து எவ்வளோ? ஓகேவா? E0 of copper வந்து எவ்வளோ? ஓவராலா EMF எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிடா. EMF is equal to cathode minus anode. இப்போ பெரிய பிரச்சனையே cathode anode கண்டுபிடிக்கிறது தான். தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஈஸியா ஒரு ஃபார்முலா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. which is big value minus small value. ஓகேவா? big value minus small value போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். so let me know the answer. big value minus small value. மேம் அவ்வளோலாம் சீனே இல்லை மேம். இது ஆக்சுவலா நம்மளோட மேம் டேனியல் செல் மேம் 1.10 மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமா 1.10 தான் கரெக்ட். பட் இருந்தாலும் போட தெரியணும்ல பரமா, போட தெரியணும்ல. எங்கேயாச்சும் டப்புக்கு இந்த டேனியல் செல்லுக்கு பதிலா வேற ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சோ அதனால கான்செப்ட் முக்கியம் பிகிலே. the biggest number is 0.34. ஸ்மால் குட்டி நம்பர் is -0.76. மைனஸும் சேர்ந்தா பிளஸ், அப்ப பிளஸ் 0.76, அப்பதான் 1.10 வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும். கிளியரா? புரிஞ்சுச்சா மேம்? ஹாட் வாட்டர் குடிச்சாலும் காஃப் சரியாக மாட்டேங்குது மேம். டேக்கண்ணா ஒன்னும் இல்ல, நல்லா இஞ்சி இருக்குல்ல, இஞ்சி அண்ட் குருமிளகு நல்லா குருமிளகு இந்த சென்ஸ் பெப்பர் நல்லா தட்டிட்டு தேனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, ஈஸியா சரியாயிரும். ஓகேவா? திஸ் இஸ் த ரெமடி தட் ஐ யூஸ் ஃபார் எவர். காலங்காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா, யூஸ் பண்ணி பாரு, ஒர்க் ஆகும். which colligative property is used to determine molar mass of polymers?
molar mass of polymers. Ma'am, polymer பார்த்ததும் polymer syllabusல he he அப்படின்னு சொல்லக்கூடாது. molar mass இருக்கு. ஸோ அதனால கேட்பானுங்க. சொல்லுங்க பாப்போம். டேக்கானா இனியெல்லாம் மழை நேரம் உடம்பு சரியில்லாமலாம் போகும். ஸோ டெய்லி இந்த கற்பூரவள்ளி எல்லாம் வீட்டுல இருக்கும்ல, வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வச்சிருப்பாங்க. கற்பூரவள்ளி துளசி எல்லாம் காலையில எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிட்டு பல விளக்கிட்டு ஓகேவா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஸோ தட் யூ வில் ஹாவ் தட் இம்யூனிட்டி பவர். ட்ரஸ்ட் மீ, இட் ஒர்க்ஸ். சரியா, இட் ஒர்க்ஸ் அ லாட். ஸோ அதனால டெய்லி சாப்பிடுங்க. Yes, அடுத்ததாக what is the answer for this question? ஆமா ஆமா விக்னேஷ், நானும் பெங்களூர் தான். வெரி குட் வெரி குட். ஆஸ்மோட்டிக் பிரஷர் வச்சுதான் பாலிமர்ஸ் அப்புறம் அமினோ ஆசிட்ஸ் இவங்களோட மோலார் மாஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா குட்டியூண்டு வேல்யூட எக்ஸாக்ட் இன்னும் மோலார் மாச கூட இவனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எஸ் எஸ் லக்ஷ்மி. பட் கசப்பானாலும் டேய் நீங்களாம் டாக்டர் ஆக போறீங்களா, நீங்களே கசப்புன்னு சொன்னா எப்படி? நாளைக்கு எல்லாருக்கும் நீங்க அதை தானே கொடுக்க போறீங்க, பிரிஸ்கிரைப் பண்ண போறீங்க. ஸோ அதனால டோன்ட் அப்படிலாம் சொல்லாதீங்கடா தங்கமே. அடுத்ததாக Van Hoff factor for in the molecule assuming complete dissociation is. complete dissociation நடந்துச்சுனா இங்க Van Hoff factor என்னவா இருக்கும்? yes yes Asuke, same here da. dekana K4 பிரிஞ்சா 4K+. இந்த டப்பாக்குள்ள பொட்டிக்குள்ள பாக்ஸுக்குள்ள இருக்கிறது பிரிஞ்சா ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ். கரெக்டா? காம்ப்ளெக்ஸ் கரெக்டா? சோ டோட்டலா இங்க ஒரு 4 + 1 5 அயான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். and so option D is the right answer. option D is the absolute correct answer. டே அது அப்படியே சாப்பிட பிடிக்கலனா அட்லீஸ்ட் தண்ணி காய்ச்சியாச்சு குடிப்பாங்க தெரியுமா? அதாவது நல்லா தண்ணியை காய வச்சுட்டு அதுல கொஞ்சம் துளசி இஞ்சி அப்புறம் துளசி போடுவாங்க, இஞ்சி போடுவாங்க, குருமிளகு போடுவாங்க, அப்புறம் கொஞ்சமா இந்த கற்பூரவள்ளி நான் சொன்னேன்ல அதுவும் போடுவாங்க. எல்லாம் போட்டு தண்ணி காய்ச்சி குடிப்பாங்க. அது பச்சை தண்ணி மாதிரியே தான் இருக்கும். என்ன கொஞ்சம் காரம் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ஜிஞ்சர் அண்ட் பெப்பர். அதுவுமே ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஹாய் ராஜராஜேஸ்வரி. இப்போ அடுத்ததாக half life of a first order reaction 30 minutes. time taken for 75% completion என்ன? Hi Aisha, welcome on board. இதெல்லாம் அசால்ட்டான क्वेश्चनரா. அசால்ட்டான क्वेश्चन. என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் half life 30 மினிட்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? 100% 50% ஆக 30 மினிட்ஸ் எடுத்திருக்கு. இந்த 50% அதோட பாதியான 25% ஆக திருப்பி ஒரு 30 மினிட் எடுத்திருக்கும். அப்ப இது ஃபர்ஸ்ட் half life. கரெக்டா? இது செகண்ட் half life. கரெக்டா? இங்க 75% கம்ப்ளீஷன் கேட்கும்போ இத மொத்தமா சேர்த்தாதான் you will get 75% completion. ரைட்டா? அப்ப 75% சொல்லும்போது 30 + 30 it is 60. option B is the right answer. option B is the absolute correct answer. ராகனா மாஸ்டரா. அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா for a reaction rate இவ்வளோ. ஓகேவா? if concentration of A is doubled and B is tripled, rate என்ன ஆகும்? ரொம்ப ஈஸிடா. ரொம்ப ஈஸிடா. அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம். பட் இதுக்கு நான் ஆன்சர் பண்ண போறது இல்ல, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. சோ ஆன்சர்ஸ் மழையாக பொழியட்டும். B 4 confirm. Very good. It is absolutely option B 4.
காரணம் மேம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பி வந்து ஆர்டர் 0 மேம். அப்ப அவனை என்ன மாத்தினாலும் ஒரு சேஞ்சஸும் நடக்காது மேம். எதை பொறுத்து மட்டும்தான் ரேட்டு மாறும், இவனை பொறுத்து மட்டும்தான் ரேட்டு மாறும். கரெக்டா? அப்போ ஏ ஸ்கொயர்னு சொல்லும்போது ஏ டபுள் ஆச்சுன்னா ரேட்டு 4 டைம்ஸ் ஆகும். அண்ட் சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இது ரொம்ப ஈஸி, அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்டிவேஷன் எனர்ஜி பேஸ் பண்ணி எப்படியாச்சும் ஒரு கொஸ்டின் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நீட்ல கேட்டுருவான். சோ அதனால டிங் டிங்கா யார் அது? டேய், எனக்கு இந்த டிங் டிங் கேட்டாவே நம்ம சின்ன வயசுல ஒண்ணு டிங் 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 நம்ம நிஞ்சா ஹட்டோரி ஞாபகம் வரும், இல்ல டிங் டிங் யாரது பேரது பேயது அப்படின்னு சொல்லி விளையாடுவோம்ல, அதான் ஞாபகம் வருது. பட் எனிவேஸ், ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன? ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன? ஒரு ரியாக்டன்ட் த்ரெஷோல்ட் எனர்ஜிக்கு போக தேவையான அந்த ஒரு கேப் ஆஃப் எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்கணும்னா நம்ம தலைவன் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும். and so option B is the right answer. Option B is the absolute correct answer. இப்போ ஒரே நிமிஷம், I think something has been mixed. ஸ்டக் ஆயிடுச்சு. Which has the highest second ionization energy? இங்க யாருக்கு highest second ionization energy இருக்கு? டே லாங்குவேஜே புரியாம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கிளாஸ்ல வந்து? இவ்வளவு நாளா வரலையேடா. You guys were not there so many days. இப்போ புதுசா யாரோ என்னென்ன லாங்குவேஜ்லயோ பேசுறீங்களே. But anyways, others focus on the class, சரியா? Please focus on the class. Please focus on the class. Class முக்கியம் பிகிலே. தெலுங்கு தான். Yes. Second highest ionization energy இருக்கக்கூடியது யாரு? நம்ம alkali metals தான். And so sodium is the right answer. பாக்கி எதுவுமே alkali metal இல்ல, sodium மட்டும் தான் alkali metal. And so option E is the right answer. அடுத்ததாக correct order of electron gain enthalpy. Electron gain enthalpy order என்ன? Electron gain enthalpy order என்ன? B A confirm BIA கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. BIA பாத்தரலாமா? Shall we? So நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? குளோரினுக்கு தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பீரியாடிக் டேபிள்லயே மேக்ஸிமம். காரணம் ஃப்ளூரின்ட்ட d ஆர்பிட்டால் இல்ல, அதனால குளோரினுக்கு தான் நம்ம இந்த படைப்பை கொடுக்கிறோம். அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. Which is the most electronegative element? பா, ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் பா. யாருனாலையும் ஆன்சரே பண்ண முடியாத மாதிரி என்கிட்ட கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. So let me know the answer, Rakana. Let me know the answer. ஆதி எங்க? ஆமா, ஆதி எங்க சொன்ன மாதிரி. What happened to ஆதி? கொஞ்ச நாளா காணமே ஆதிய. நான் 2 நாளா லீவு, பட் ஸ்டில் ஆதிய காணமேடா. Guys, if you know Adila, ஓகேவா? யாருக்காச்சும் அதிலாவோட கான்டாக்ட் இருக்குதா? அவங்கள வர சொல்லுங்க. Ask her to be regular with the classes, ஓகேவா? See, very good. பீரியாடிக் டேபிளே வச்சு ஃப்ளூரினுக்கு அப்புறம் ஆக்சிஜனுக்கு அப்புறம் குளோரினுக்கு அப்புறம் நைட்ரஜன், இப்படிதான் ஆர்டர் போகும். சோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக ஹைட்ரேஷன் என்தால்பி இஸ் ஹையஸ்ட் ஃபார். இங்க யாருக்கு ஹைட்ரேஷன் என்தால்பி ஹையஸ்டா இருக்கும்? ஹைட்ரேஷன் என்தால்பி யாருக்கு அதிகமாக இருக்கும்? Obviously lithium plus க்கு தான், because alkali metal and small in size. Thank you Vignesh. Ma'am, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஆதி வரல, நானும் பார்த்தேன். எஸ் அனீஷ், என்னாச்சுன்னு தெரியலடா கண்ணா. யாருக்காச்சும் ஆதியோட கான்டாக்ட் இருக்குதா? அவங்கள்ட்ட கூப்பிட்டு வர சொல்லுங்க, ரெகுலரா இருக்க சொல்லுங்க, ஓகேவா?
யாரா அவன் கொம்பன் வா அதா இதான்னு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. டெக்கனா அடுத்த கொஸ்டின். அரிகத்தோ. இப்ப பிடிச்சிட்டேன். ஐ நோ த லாங்குவேஜ். ஆட் ஒன். Which alkaline earth metal carbonate is most able to heat? ரொம்ப ஸ்டேபிளா இருக்குது. பேரியம் கார்பனேட் thermal stability of carbonates வந்து it increases down the group. சரியா? கீழே போக 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 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதனால பேரியம் கார்பனேட் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததா டைபோரேன் கண்டெய்ன்ஸ் இது ப்ராப்பர்ட்டிஸ்ல படிச்சிருப்பீங்க. சஹிது டேகனா என்கிட்ட மோட்டிவேஷன் நீங்க கேட்கவே வேணாம். வீட்டுல அம்மா அப்பாவை பாருங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. சும்மா இப்ப போய் பாருங்களேன், யூ வில் ஆட்டோமேட்டிக்லி கெட் மோட்டிவேஷன். என்கிட்ட நீங்க கேட்க வேணாம். யூ ஜஸ்ட் see your parents, you will get motivation. எஸ். அப்படியே இல்லைன்னா நம்ம தமிழரசி சொன்ன மாதிரி அந்த ஒயிட் கோட்டை மட்டும் நினைச்சு பாருங்க, யூ வில் கெட் த மோட்டிவேஷன். பி கன்ஃபார்மா பாத்துடலாமா? வெரி குட் ரக்கனா. 4 நார்மல் பாண்ட் அண்ட் 2 2C and 2E பாண்ட்ஸ், அதாவது பனானா பாண்ட்ஸ் சொல்லுவோம். சரியா? பனானா பாண்ட்ஸ் அங்க இருக்கு. Which of the following is the strongest Lewis acid? இருக்கிறதுலயே strongest Lewis acid யாரு? Zenith, you go somewhere and listen rakana. அம்மா தூங்கட்டும். Don't disturb her. யாரு இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட்? தமிழ். நம்மளோட ஒரு படத்துல விஜய் நான் சொல்ற மாதிரி அந்த பூமி அதிர்ந்து பொறி நடுங்கி அந்த மாதிரி சொல்ற ஒரு கான்செப்டே தான். இங்க உங்களோட கேட்டையான் குட்டியூண்டா இருக்கணும், ஆனையான் ரொம்ப பெருசா இருக்கணும். அப்பதான் அது லூயிஸ் ஆசிடா, ஸ்ட்ராங்கஸ்ட் லூயிஸ் ஆசிடா ஃபார்ம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக inert pair effect is most pronounced in. inert pair effect எங்க ரொம்ப அதிகமா காமிக்கப்படும்? inert pair effect எங்க காமிக்கப்படும்? சந்துரு, don't worry dakana, you will get, just wait for something. ஓகேவா? தருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. inert pair effect as you go down the group போக 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 inert pair வந்துட்டு கூடும். சரியா? inert pair effect வந்துட்டு கூடும். inert pair effect என்ன? outermost shell இருக்க s ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் நான் ரியாக்டே பண்ண மாட்டேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எஃபெக்ட் தான் inert pair effect. இது as you go down the group size increase ஆவறதுனால அது கூட inert pair effectம் increase ஆகும். இங்க கொடுத்திருக்கிற ஃபேமிலி யாரு? can she get, tasty for tin, lassi for lead. கரெக்டா? so can she getங்கிறது ஜெர்மானியம் டா. tasty lassi இதுல யாரு கீழே இருக்கிறா? லெட் கீழே இருக்கிறான். லெட் எங்க இருக்கிறான்? இங்க இருக்கிறான். அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுச்சா? வெரி குட். அடுத்ததா which of the following hydrates has the highest bond angle? யாருக்கு highest bond angle இருக்கு? ஒரு குட்டி க்ளூ தரட்டுமா? லோன் பேர் இருந்தா highest bond angle இருக்கும். சரியா? சோ இப்போ ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். யாரா இருக்க முடியும்? Dekana, always remember as you go down the group, electronegativity decreases. Electronegativity குறையுதுன்னா obviously bond angle குறையத்தான் செய்யும். கரெக்டா? அப்போ இங்க யாருக்கு bond angle அதிகமா இருக்கும்? உங்களோட குரூப்ல மேல இருக்கிற ஒருத்தனுக்கு. இங்க யாரெல்லாம் கொடுத்திருக்காங்க? நம்மளோட குரூப் 15ஓட நாக, பாம்பு,
asking சர்பத் and biscuit. நம்மளோட ஜென்சி நாகப்பாம்பு என்ன கேக்குது? சர்பத் and biscuit கேக்குது. அந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு ஆன்சர் பண்ணோம்னா option A is the right answer. Option A is the absolute correct answer. கிளியரா? புரிஞ்சுச்சா? டேக்கண்ணா ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாரும் கொஞ்சம் லேட்டா டிலேடா தாண்டா கிளாஸ்லாம் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பீடு பிக்கப் ஆகுதா? மேம் பேரண்ட்ஸ் சாரிடா கண்ணா, உங்களோ யாரோ ஒருத்தங்க someone messaged me but I was not able to clearly watch through it. அது என்னன்னு தெரியல. ரைட், ஜென்சி நாகப்பாம்புடா, நியூ ஜென் நாகப்பாம்பு. ஓகேவா? பழைய காலத்துல எல்லாம் நாகப்பாம்பு பால் முட்டையும் தான் வைப்பாங்க. இந்த காலத்துலதான் நாகப்பாம்புக்கு நம்ம என்ன வைக்க போறோம்? சர்பத்தும் பிஸ்கெட்டும் வைக்க போறோம். நாகப்பாம்பு இஸ் லைக் யோயோ மேன், வை மில்க் அண்ட் மில்க் ஏக். எனக்கு புதுசா இனி சர்பத்தும் பிஸ்கெட்டும் நீங்க பழைய வச்சா போதும், ஐ வில் ஆல்வேஸ் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிருமாமா. ஓகே, கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம்டா, so that you can remember this trick. ஓகேவா? ட்ரிக்கை ரிமெம்பர் பண்றதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் நான் பண்றேன் பாருங்க. So anyways, option A is the right answer. Option A is the correct answer. அடுத்ததா, which is used as a sleeping drug. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல யாரு ஸ்லீப்பிங் ட்ரக்? ரிப்பீட்டு. எனக்கு அந்த ரஜினிகாந்த் படத்துல சொல்ற ரிப்பீட் தான் ஞாபகம் வருது. சந்தோஷ், எந்த பார்ட் ரிப்பீட் பண்ணோம்னு சொல்லுங்க. டேக்கண்ணா யார இங்க ஸ்லீப்பிங் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம்? இதெல்லாம் ஜென்ரலான கேள்வி. மேம், வை மேம் அப்படின்லாம் கேட்க கூடாது, ரொம்ப ஈஸி. ஏன்னா டீச்சர்ஸ் சொல்றேன் பாரு, டாக்டர்ஸ் ஆன நீங்க கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? எஸ், very good, very good, very good. Option A, N2O is the right answer. N2O is the absolute correct answer. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குட்டியோண்டு பிரேக் தர போறேன். பட் இந்த பிரேக்ல யாரும் சும்மா போயிட்டு ஆஹாஹா நான் ஷார்ட்ஸ் பார்க்க போறேன், ஆஹாஹா நான் அனிமே பார்க்க போறேன் அப்படின்லாம் போக கூடாது. சரியா? This break is for you in order to see the most important news which you have to see in life. ஓகேவா? சோ நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டேக்கண்ணா, இன்னும் நம்மளோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணலனா தயவு செஞ்சு போய் ஜாயின் பண்ணிரு. சரியா? இனியும் நமக்கு ஒரு நிமிஷம், இனியும் நமக்கு நேரம் கிடைக்கும்லாம் நினைக்காதீங்க. எப்ப வேணாலும் அந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் க்ளோஸ் ஆகலாம். க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கிராஷ் கோர்ஸ்க்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா இருக்கும், செகண்ட் லிங்க்ல டெலிகிராம் இருக்கும். ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஹா ஜென்டே, நீங்க சொல்றத பார்த்தாடி தவறு செய்யக்கூடாதுரா, பாத்துக்கோ. ஓகேவா? சோ ரொம்ப முக்கியமா நான் ஏன் இந்த பிரேக் தரேன்னா, நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். இங்க ஒரு வீடியோ, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம போட்டிருக்கோம். So that video I want every one of you to watch. Why? Because it will tell you the truth, what exactly is happening in and around you. சரியா? உங்களை சுத்தி என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கறத இது சொல்ற மாதிரி இருக்கும். சோ மறக்காம இந்த வீடியோவை போய் பாருங்கடா. ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகேவா? இதை பார்த்துட்டு திருப்பி வந்துருங்க. ஓகேவா? இதை பார்த்துட்டு திருப்பி வந்துருங்க. அண்ட் எத்தனை மணிக்கு வரீங்க? பி பேக் பை 32 ஆச்சா? 20 40. ஓகேவா? 8:40 மறக்காம வந்துருங்கடா கண்ணா. Be back by 8:40 without fail. ஓகேவா? Must watch அந்த சிபிஎஸ்இ நியூஸ். அண்ட் ரொம்ப முக்கியமா லைக் டார்கெட். இன்னைக்கு அநியாயத்துக்கு லைட் கம்மியா இருக்குடா. ஓகே, சோ லைக் 100, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? So go for your break and be back on time, Dakana.
See, if you're CBC, you can go and watch. If not, it is fine. Go and have a break. Seringla. Sure, Akkana. I will see for sure, for sure.
Dekana, am I audible? Am I audible? Hello, 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 hello. Am I? Yes. Shall we start the class? இல்ல நான் காணாமலாம் போல. What happened is எனக்கு தெரியும். எனக்கு ஆக்சுவலா நான் உங்க எல்லாத்தையும் சிபிஎஸ்சி வீடியோ பார்க்க சொன்னேன்ல. That video is getting like எனக்கு தெரியாத நம்பர்ல இருந்தெல்லாம் ஓகே நான் சொல்லல. பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் யூ ஒன் திங். டெக்கானா தயவு செஞ்சு இந்த மாதிரியான வீடியோஸை தட்டி கழிக்காதீங்க. ஐ நோ நியூஸ் மாதிரி போட்டிருக்கீங்க மேம், வாட் இஸ் திஸ் மேம்னு உங்களுக்கு தோணலாம். பட் திஸ் ஹேட்ஸ் டு ரீச் மேக்சிமம். இது நிறைய தடவை ரீச் பண்ணா மட்டும்தான், நிறைய பேர் ரீச் பண்ணா மட்டும்தான் பசங்களுக்கான நியாயம் கிடைக்கும்டா. The so called giants in EdTech, they are not speaking about this. சரியா? நானும் பார்த்தேன், தமிழ்நாட்டுல இருக்கிற யாரும் இத பத்தி பெருசா வாயை விட மாட்டேங்கிறாங்க. இத பத்தி நானாச்சும் பேசி நமக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச மாதிரி நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க போராடிட்டு இருக்கேன். சோ பசங்களா, மேக்சிமம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஹைப் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ, லைக் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் வீடியோ, அது ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்துச்சு. ஓகே, நம்ம சைட்ல இருந்தும் நம்ம கோரிக்கை வச்சிருந்தோம், மனு வச்சிருந்தோம். அண்ட் பசங்க வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்கிற மாதிரி இதே மாதிரி ஒரு 78-80K போன ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதே விஷயம் ஆக்சுவலா நடந்துச்சு. அதே விஷயம் ஆக்சுவலா என்டிஏ தரப்புல இருந்து நடந்துச்சு. நம்ம சொல்லி பசங்களுக்கு ரீவேல்யூவேஷன்ல மார்க் ஒரு வேலை கிடைச்சா அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொல்லி அடுத்த நாளே எஸ் பசங்களுக்கு மார்க் ஒரு வேலை ரீவேல்யூவேஷன்ல கிடைச்சா மார்க் இன்க்ரீஸ் பண்றோம்னு மட்டும் சொல்ல, கூடவே சேர்ந்து பசங்களுக்கு ரீவேல்யூவேஷனுக்கான அமௌண்ட்டையும் ஃபீஸையும் கம்மி பண்ணாங்க. There was an immediate meeting and அடுத்த நாளே ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நானும் கிரேஸ் மார்க்குக்காக பயங்கரமா போராடிட்டு இருக்கேன். பட் ஐ லிட்ரலி நீட் யுவர் சப்போர்ட். ஏன்னா உங்க சப்போர்ட் இருந்தாதான் இதை காமிச்ச என்னால இதற்கு மேல ஸ்டெப் எடுக்க முடியும், ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா ஓப்பனா சொல்றேன்டா, எனக்கு நான் இந்த சிபிஎஸ்சி வீடியோ பசங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுங்க, பசங்களுக்கு ரிவேல்யூஷன்ல பைசா ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் பயங்கரமா நெகட்டிவ் கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா, லைக் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ரியலி ரியலி வாண்ட் யுவர் சப்போர்ட் ஃபார் திஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் நீங்க போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். சிபிஎஸ்சி பண்ண நிறைய விஷயத்த we would have opened up அண்ட் பேசியிருப்போம். ஸோ இந்த வீடியோ மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் இது போய் சேரட்டும். அண்ட் அந்த பசங்களுக்கான உறுதியும் இதுல கிடைக்கட்டும். சரி, ஓகே, இப்போ we will start with the session. Here we go with the next question, Rakana. In the contact processல catalyst யாரு? நீங்க நினைப்பீங்க மேம் contact process why I should learn. You should learn why, because இது நம்மளோட பி பிளாக், டிஎன்எஃப் பிளாக், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நிறைய இடத்துல நம்ம படிச்சிருக்கோம். சரியா? சோ கான்டாக்ட் ப்ராசஸ்ல யாருக்குன்னா கேட்டலிஸ்ட், யாரு கேட்டலிஸ்ட்? நம்மளோட V2O5. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போகலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான क्वेश्चन. which has the highest dipole moment? இங்க யாருக்கு அதிகப்படியான டைபோல் மூமெண்ட் இருக்கு? Thank you advocate Rose, thank you so much my dear. பியாரி, இப்பதான்டா நான் பிரேக்கே விட்டேன். just now I gave break. Yes, so the correct answer here, இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் என்ன? It is obviously option A, H2O. காரணம் என்ன? H2O பொறுத்தவரை ஆக்சிஜன் 2 bond of hydrogen இருக்கு. ஆக்சிஜன் group 16 சேர்ந்தது. அப்போ 2 எலக்ட்ரான் இங்க போனாலும் அதுகிட்ட 2 lone pair இருக்கும். 2 lone pair இருக்கிறதுனால dipole moment will be maximum here. கரெக்டா? அடுத்ததாக, which is the strongest oxidizing agent? இதுல இருக்கிறதுலே strongest oxidizing agent யாரு?
சன்கிளாஸஸ் போட்டு ஒரு வாட்டி காட்டுங்க மேம். ஆக்சுவலா சன்கிளாஸ் இன்னைக்கு கொண்டு வரலடா, நாளைக்கு நான் கொண்டு வரேன் சரியா? எஸ் பிரீத்தி ராய், ஐ ஹேட் டீ அண்ட் சம் ஸ்நாக்ஸ் டா. டோன்ட் வரி ஐ ஹேட் இட். நீங்க சாப்பிட்டீங்களா? எஸ், நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? It is the most electronegative element ஆன fluorine. In fact, நம்மளோட electrochemical series, நம்மளோட ஸ்டோரி ஞாபகம் இருக்கா? லைக் பக்கானா, முகல்மென், தண்ணி தேடி, ஜென்கார்ல கோணிப்பை எடுத்துட்டு போனாரு. அந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்சர் கொண்டு வரோம். So option A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததாக ஷேப் ஆஃப் ClF3. ClF3 பொறுத்தவரை குளோரின் சென்டர்ல இருக்கு. அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல குரூப் 17ங்கிறதுனால 7 எலக்ட்ரான் இருக்கு. அதுல 1 2 3 ஃப்ளோரின் கூட போச்சுனாலும் மிச்ச 4 2 லோன் பேரா இருக்கும். அப்போ 3 பாண்ட் பேர் 2 லோன் பேர். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் ClF3 டா? சூப்பர் பிரீத்தி ராய். வெரி குட் my dear. ClF3 என்ன ஷேப்ல இருக்கும்? 3 பாண்ட் பேர் 2 லோன் பேர். அப்ப அது T ஷேப்ல இருக்கும். வெரி குட். கண்டிப்பா அனீஷ், கண்டிப்பா நான் சால்வ் பண்ணி தரேன். நைட்டே சால்வ் பண்ணி தரேன் சரிங்களா? ஓகேவா? So yes, option B is the right answer. Option B is the correct answer. Which noble gas is formed in maximum abundance in atmosphere? Which noble gas is found in maximum abundance in atmosphere? எந்த noble gas atmosphereல ரொம்ப அதிகமா இருக்கு? டேய் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான क्वेश्चनடா. ஆர்கான் இஸ் த ரைட் ஆன்சர். ஆர்கான் தான் அதிகப்படியா இருக்கும் சரியா? ஹீலியம்லாம் ரொம்ப கம்மி தான். ஆர்கான் தான் அதிகப்படியா இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக which has the highest melting point amongst 3D series? 3D சீரீஸ்லயே highest melting point இருக்கிற ஆளு யாரு? ஒரு குட்டி ட்ரிக் சொல்லவா? அவங்கள்ட்ட நம்பர் ஆஃப் unpaired electron maximum. In fact 3D5 இருக்கக்கூடிய சீரிஸ் யாருன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் சொல்லிடலாம். 3D5 இருக்கக்கூடிய சீரிஸ் யாருன்னு சொன்னீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மேங்கனீஸா? டேகனா யோசிச்சு பாரு, மேங்கனீஸ் எப்படி வரும்? ரேவதி மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்கடா. ரேவதி has said the correct answer. நம்ம பொன்னுசாமி has said the correct answer. தமிழரசி, அனீஷ், சமீக்ஷா, very good. Subbalakshmi, very good. Rakana, Advocate Rose, very good. Ramya, very good. It is absolutely chromium. ஏன் குரோமியமுக்கு 3D5 சீரீஸ் இருக்கு. 3D5 னா எல்லாமே unpaired. அப்போ number of unpaired is maximum here. Number of unpaired maximum இருந்தா always remember, whenever number of unpaired is maximum, நம்மளோட boiling point, melting point and enthalpy of atomization, அதாவது அந்த மாலிகுல் ஆட்டமா மாறதுக்கு தேவையான எனர்ஜி, இது மூணுமே எப்படி இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். ஓகேவா? ப்ரோமேக்ஸ் லெவல்ல இருக்கும். ஓகே, ஹாய் அபி டிபி மாத்திட்டீங்களா கண்ணா? Okay, I was not able to recognize you da. So yes, option C is the right answer. Option C is the absolute correct answer. Color of K-4 காரணம் என்ன கலர்னு கேட்கலாம். காரணம் என்ன, ஏன் அது அந்த கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், டேக்கண்ணா, பட் இதே குரோமியம் எடுத்தீங்கன்னா 4s1 வருது இல்லடா. 4s1 3d5. அப்ப R unpaired electrons. கரெக்டா? R unpaired electrons தான் அது இன்னும் ஸ்ட்ராங்ல. அங்க 4s2 தானே வரும், இங்க 4s1 வரும்ல. You get my point? Yes. இப்போ color of KMnO4 is due to what? What is the reason? டே கலர்னு வந்தாவே ஒரே ஒரு விஷயம் தான், DD டிரான்சிஷன். கரெக்டா? இங்க ஆக்சுவலா DD டிரான்சிஷனும் வரலாம், சார்ஜ் டிரான்ஸ்ஃபரும் வரலாம். பட் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னா DD டிரான்சிஷனை விட நீங்க சார்ஜ் டிரான்ஸ்ஃபருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? நிறைய பேர் நம்ம மேம் கலர்னாவே DD டிரான்சிஷன் தானே நினைப்போம். பட் இஃப் இன் கேஸ்
dd transition and charge transfer வருதுனா charge transferக்கு importance கொடுத்துருங்க. காரணம் இங்க manganese பொறுத்தவரை there is no d electron. ஓகேவா? no d electron. அங்க d electron இல்ல, d0 condition சொல்லுவோம். நம்மளால dd transition சொல்ல முடியாது. So that is why we go with charge transfer. manganeseல charge transfer நடந்து உங்களுக்கு அந்த purple கலரை தரும். புரிஞ்சுச்சுங்களா? ரேவதி, so sorry டா, நான் பார்க்க மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் எஸ் ரேவதி, you are right. ரேவதி, அபி, இனுல், அப்புறம் எஸ், 3 பேரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட் மை டியர். சரியா? சோ அதனால பர்பிள் கலர் எதனால வருது? சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னால. ஏன் KMnO4ல d ஆர்பிட்டால் மொட்டையா இருக்குடா, அங்க போய் நான் டிரான்சிஷன் நடக்குதுன்னு சொன்னா அவ்வளவுதான், வெறிச்சு ஓட்டுருவாங்க. கரெக்டா? சோ அதனால the right answer is obviously என்ன? it is option B, charge transfer. ஓகேவா? அடுத்த क्वेश्चनக்கு போகலாமா? ஆல் ரைட் மக்களே, அடுத்த क्वेश्चन lanthanoid contraction. lanthanoid contraction is due to what? ஏன் lanthanoid contraction நடக்குது? what is the reason? ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन. it is due to very good imperfect shielding by 4f electron. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? shielding effect பொறுத்தவரை what is the order ராக்கனா? what is the order of this shielding effect? it is s க்கு தான் முன்னுரிமை. so first yes, followed by P, followed by D, followed by F. கரெக்டா? S, P, D, F இதுதான் கரெக்டான ஆர்டர். ரைட்? சோ அதுல F க்கு poor shielding இருக்கு. poor shielding இருக்குனா என்ன நடக்கும்? whenever shielding effect is less, நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாயிரும். அந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை இழுத்து அது பக்கம் ஒட்டிக்க வைக்கும். கரெக்டா? அது பக்கம் ஒட்டிக்க வைக்கும். அப்ப எலக்ட்ரான் நியூக்ளியஸ் பக்கத்துல வந்துச்சுன்னா ஓவரால் சைஸ் என்ன ஆகும்? எப்படி இருந்ததா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு குட்டியா சுருங்கிரும். so this is the reason for our lanthanoid contraction. ஏன்னா lanthanoidsல தான் f orbital வருது. and so option A is the right answer. option A is the absolute correct answer. அடுத்ததாக டேக்கனா, இது கொஞ்சம் முக்கியம்டா. இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வச்சு क्वेश्चन கேட்பாங்க, அங்கதான் நம்ம சிக்குவோம். சோ யாருக்கு இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு? yes அனீஷ், அது we will be doing easy questions, then moderate, then tough. so கவலைப்படாதீங்க, எல்லா வெரைட்டியும் வந்துரும். so சொல்லுங்க பாப்போம். the questions நம்ம அசால்ட்டா அடிச்சு விடணும்டா. we should give maximum importance to how we solve these questions. சரியா? எங்கேயும் முடியலங்கிற ஒரு வார்த்தையே வரக்கூடாது. I need maximum input from you guys. and questionலாம் சால்வ் பண்ணிட்டே தானே இருக்கீங்க, நோட்ல போட்டுட்டு தானே இருக்கீங்க. இந்த போடாம அப்படியே உட்காந்துலாம் இல்லையே. எனக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்? நோட்ல क्वेश्चंस சால்வ் பண்ணி இன்னையில இருந்து திருப்பி நம்மளோட டார்கெட்டை நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னையில இருந்து திருப்பி எல்லாரும் क्वेश्चंस நோட்ல சால்வ் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்புறீங்க, அதை நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் தூங்குவேன். சரியா? சோ எல்லாரும் மறக்காம நோட் டவுன், நோட்ல நோட் பண்ணி போட்டோ பிடிச்சு அனுப்புங்க பாப்போம். ஓகே, yes. so what is the right answer ராக்கண்ணா? 7s2 6d1. யாரு அது? மேம் said 61 ன்னு சொல்லிருக்கா. அப்ப obviously யாரா இருக்கலாம்? டியா, ஷாரா, கன்ஃபார்மா? பாத்தரலாமா? yes, it is absolutely option D. ஏன்னா it is the first actinide and the actinide which actually has 5f0. so option D is the right answer. அடுத்த question, manganese exhibit maximum oxidation state of. manganese ஓட maximum oxidation state என்ன? மஞ்சி, ஆக்சுவலா அதுக்கு தான்டா கண்ணா நான் பிரேக் விட்டுருந்தேன். பட் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் டின்னர், நோ ப்ராப்ளம், கிளாஸை பார்த்துக்கிட்டே சாப்பிடுங்க. ஓகேவா?
ப்ளீஸ் கிளாஸை பார்த்துக்கிட்டே சாப்பிடுங்கடா கண்ணா. நோ வரிஸ் இன் இட். சரியா? கவனிச்சுக்கிட்டே கிளாஸை பார்த்துக்கிட்டே சாப்பிடுங்க. இன்ஆர்கானிக் தான் போயிட்டு இருக்கு. ஓகே அட்வொகேட் ரோஸ், நான் மேபி மிஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமே கிளாஸ் முடிஞ்சதுமே அனுப்பிடுங்கடா, நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுறேன். சரியா? சியா வெரி குட் வெரி குட். பட் +8 யார் காமிப்பா? நம்மளோட ஆஸ்மியம் அண்ட் ருபீரியம் காமிப்பா. +8 is said to be the maximum oxidation state ever in your periodic table. சரியா? ஓகேவா? ரைட்டா? அடுத்ததா the hybridization state of இந்த மாலிகுலஸ். இந்த மாலிகுலோட ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணிடலாமா? இந்த மாலிகுலோட ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணிடலாமா? என்னவா இருக்கும்? சூப்பர் ஈஸி क्वेश्चन ராதே. எது ரொம்ப ஈஸியான क्वेश्चन, நீங்க அசால்ட்டா ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CN is it a strong ligand or a weak ligand? இத தெரிஞ்சுக்க நம்ம ட்ரிக்குக்கு போணும். ட்ரிக் என்ன தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. சரியா? நம்மளோட ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்க்கான ட்ரிக் என்ன தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷாலிக்கு தெரியும், நம்ம அனீஸ்க்கு தெரியும், தமிழரசிக்கு தெரியும், மகாவித்யாக்கு தெரியும், வர்ஷிதாக்கு தெரியும், சோ ரம்யாக்கு தெரியும். சோ தெரிஞ்சவங்க எல்லாரும் ட்ரிக்கா கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ரைட், ஐ வில் ரைட் த ட்ரிக் நவ. ஐ brought, நான் என்ன வாங்கினேன்? இது துபாய் மாமா ட்ரிக் ஞாபகம் இருக்கா? சென்ட், அப்புறம் கிளாஸும் ஸ்வீட்ஸும், இதெல்லாம் தான் துபாய்க்கு போயிட்டு வரவங்க மோஸ்ட்லி வீட்ல வாங்கிட்டு வருவாங்க. சோ ஐ brought scent, glass and sweets. எங்க இருந்து வாங்குனீங்க? from om.co. வாங்குனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு? வாங்குனதும் களைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சன் பக்கம் வரீங்க. கிச்சன் பக்கம் வரும்போது என்ன பாத்தீங்க? நம்ம தலைவி நான்சி. டேக்கனா யாராச்சும் நான்சின்னு இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? கோச்சுக்காதீங்க. உங்க பேரை தான் நான் இங்க யூஸ் பண்றேன். ஸோ யாராச்சும் நான்சின்னு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ நம்ம தலைவி நான்சி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? she was eating 9 canned colas. சரியா? இதுதான் ட்ரிக் ஃபார் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். இந்த ட்ரிக்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க? ஃபர்ஸ்ட் ஐங்கிறது இட் இஸ் I மைனஸ் BR. BRங்கிறது இட் இஸ் BR மைனஸ் scent SCN மைனஸ் then glass CL ஒரே சவுண்டா? so CL மைனஸ் S minus 2 சல்ஃபர். அதுக்கப்புறமா om.co, ஓம்ல OH minus, COல C2O4 H2O மாலிகுலை மீன் பண்ணுது நான்சி. Nம் Cயும் சேர்த்தீங்கன்னா NCS. 8ம் எட்டாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா? ரைட், 8 ஒரே மாதிரி இருக்கா? தென் 9 என்னங்கிறது NH3யையும் Nங்கிறது திருப்பி போட்டா ENஐயும் எத்திலின் டயமைனையும் மீன் பண்ணும். கடைசியாக Cயும் Nம் சேர்ந்தா சயனோ, Cயும் Oவும் சேர்ந்தா கார்பனிக். புரிஞ்சுச்சா? இதுதான் நம்மளோட ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். இதுல I is said to be the weakest ligand, whereas cyano group, carbonyl group is said to be what? The strongest ligand, and CN is strong. Strongest ligand என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ராங்னாவே அவங்களோட ஸ்பின் லோ ஸ்பின்னா இருக்கும். லோ ஸ்பின்னா இருந்தா எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ்லாம் பேர் ஆக ஆரம்பிக்கும். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? புரிஞ்சுச்சா? மேம் எப்படி மேம் லோ ஸ்பின்லெஸ் எல்லாம் பேர் ஆகும்? யோசிச்சு பாருங்க. வாஷிங் மிஷின்ல துணி போடுறீங்க. சரியா? வாஷிங் மிஷின் நல்லா கறக்குன்னு சுத்துது. கறக்குன்னு சுத்தும்போ நீங்க சென்டர்ல போட்ட துணி எல்லாம் எங்க போயிருது? ஒன்ஸ் எல்லாம் ரின்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாஷிங் மிஷினை திறந்து பார்த்தா உங்களுக்கு அந்த துணி எல்லாம் சென்டர்ல இருக்காது, சுத்தி அந்த வளையத்துல இருக்கும். கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? Have you seen this? அனீஸ், என்னம்மா அந்த கொடுமையை வேற நீங்க ஏம்மா கேக்குறீங்க? வாங்க
ஓகேவா? ரைட்டா? சோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். சோ டெக்கானா அந்த கறக்குன்னு சுத்தும்போது என்ன ஆகுது? கறக்குன்னு சுத்தும்போது எல்லாம் போய் ஒன்னா ஒட்டிக்குது. ஒட்டும்போது அது பேர் ஆகுது. தட் இஸ் வை ஃபார் வீக் லிகண்ட், ஹை ஸ்பின் எல்லாம் கறக்குன்னு சுத்தி ஒன்னா பேர் ஆயிருது. பட் நம்ம ஸ்ட்ராங் லிகண்ட் என்ன பண்ணும்? லோ ஸ்பின் மெல்லதான் சுத்தும். ஓகேவா? சோ அப்படி சுத்தின்னு வந்ததும் அவன் பேர் ஆயிடுவான். எலக்ட்ரான்ஸ்லாம் பேர் ஆயிட்டான்னா ஆப்வியஸ்லி டி ஆர்பிட்டால் தான் முன்னாடி வரணும். சரியா? அப்போ இதுவும் ஆன்சர் வராது, இதுவும் ஆன்சர் வராது. பிஆர்டியான் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். பிஆர்டியான் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். பிஆர்டியான் கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். பி ஷாரா தமிழரசி இனுல் Master, it is absolutely option B. Option B is the right answer. Option B is the absolute correct answer. And yes, யாராச்சு இந்த விஞ்ஞான படைப்ப சாசுகே சுத்தி வந்தீங்க சுத்துமையா வந்தீங்க அதுக்கு மேல தெரியாதுரா. எஸ் ஏய் ஆசாத், என்ன ஆசாத் இப்படி கேட்டுட்டீங்க? ஹவு டு ஐ ஃபர்கெட் யூ டாக்கண்ணா? நான் கொஞ்சம் நாளா உங்களை கிளாஸ்ல பாக்கலன்னு சொன்னப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆசாத் எங்க அப்படின்னு. இன்னைக்கும் ஆதி எங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ ஹவு கேன் ஐ ஃபர்கெட் யூ? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? ஐ வில் நெவர் ஃபர்கெட் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? சோ அடுத்ததாக டேக்கனா வசீகரா கண்டிப்பா பண்றேன்டா. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முடிச்சிடலாம்டா டே. இல்லைனா நம்ம கான்செப்ட மயக்க முடியாது. கான்செப்ட் தான் நம்மள மயக்கி தலை சுத்தி கீழே விழ வச்சிரும். ஓகேவா? சோ வாங்க அடுத்த கான்செப்டுக்கு போலாம். the exact name of this molecule is, நம்ம தலைவனோட பேர் என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆனோட கேத்தோட கண்டுபிடி. ஈவன் தான் கேத்தோடு, ஈவன் தான் ஆனோடு. அப்போ CAT which means C comes first. காம்ப்ளெக்ஸ் பேரு ஃபர்ஸ்ட் வரும். காம்ப்ளெக்ஸ்ல எப்பவுமே LCU, லோகேஷோட LCU, லோகேஷ் சாரோட LCU ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்டா? சோ L லிகண்ட் ஃபர்ஸ்ட் வரணும், C சென்ட்ரல் மெட்டல் அதுக்கப்புறமா தான் வரணும். இங்க லிகண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்கானுங்கப்பா. ஒன்னு அமைன், இன்னொன்னு குளோரின். அப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அமைன், நெக்ஸ்ட் குளோரின். இப்ப நான் சொன்னதெல்லாம் வச்சு ஆன்சரை சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆனயான் லாஸ்ட் வரணும்னு சொன்னதுனால குளோரோ இருக்கிற ஆப்ஷன் சி போயிருச்சு. நெக்ஸ்ட் அமைனுக்கு அப்புறம் தான் குளோரின் வரணும்னு சொன்னதுனால பென்டா அமைன் குளோரிடோ இது வரலாம், பென்டா அமைன் குளோரிடோ இது வரலாம், பென்டா அமைன் குளோரிடோ இதுவும் வரலாம். நெக்ஸ்ட் கோபால்ட்டோட சார்ஜ் வேல்யூ என்னடாக்கனா? கோபால்ட்டோட சார்ஜ் வேல்யூ என்ன? கோபால்ட்டோட சார்ஜ் வேல்யூ என்ன? 3 எங்க இருக்கு? இங்க கோபால்டிகாமா இஷ்டத்துக்கு பேரு கொடுத்திருக்கான். வர மாட்டான். 2 வர மாட்டான். சோ 3 இவன் தான் வருவான். அதனால ஆப்ஷன் E is the right answer. ஓகேவா? ஒன்னு லிகண்டோட பேரை வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்ல உங்களோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட சார்ஜ் வச்சு கண்டுபிடிக்கலாம். உட்காந்து பேர்லாம் எழுதாதீங்கடா, அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஹாய் யாரப், வெல்கம் ஆன் போர்ட். எஸ் விக்னேஷ், அடாவடினா தட்டாலடி தான். ஓகேவா? ரைட். ஆஹா யாரப், டின்னர் ஃபினிஷ். இப்ப நான் சொல்லட்டுமா? ஒன்னு ஃபிஷ்ஷா இருக்கும், இல்ல சிக்கனா இருக்கும், இல்ல மட்டனா இருக்கும். யாரப் இதுல ஏதாச்சும் ஒண்ணுதான் சொல்லுவாரு, எனக்கு நல்லா தெரியும். சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லட்டோமா? அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா which complex exhibit geometrical isomerism? இதுல யாரு geometrical isomerism? அச்சச்சோ சாசுகே, நான் சொன்ன மருந்த ஃபாலோ பண்ணுங்க சரியா? எஸ், நான் சொன்ன மருந்த ஃபாலோ பண்ணுங்க. things will go fine. ஹாய் பாலமீனாட்சி. டேகனா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்னடா? யாரு geometrical isomerism இங்க ஃபாலோ பண்ணுவா? டேகனா இங்க first of all single ligand geometrical isomerism காமிக்காது, whereas different ligand காமிக்கும். இது MA2, இது A2,
இது B2. ஓகேவா? சென்ட்ரல் மெட்டலை M ன்னு சொல்லுவோம். So MA2 B2 ஃபார்மேட்ல இருக்கிறதுனால ஆப்ஷன் C is the right answer. Option C is the absolute correct answer. அடுத்ததா effective atomic number of Fe in this molecule is Fe ஓட effective atomic number என்ன? ஹாய் லோகேஷ், சூப்பர் ராகனா. எனக்கு LCU மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவங்களாம் எப்படிதான் அவர் யோசிக்கிறாரோ கனெக்ட் பண்ணி வேற லெவல்ல எடுத்திருப்பாரு. ஸோ எஸ், உங்களுக்கும் அதே பேரு. மாஸ் காட்டுங்க. தேக்கண்ணா, எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ஃபார்முலா தான், ZOS. ஓகேவா? ZOS plus 2 into coordination number. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம தூங்குற எமோஜிக்கு தலைக்கு மேல Z இருக்கும், பாத்திருக்கீங்களா? நீங்க போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தூங்குற எமோஜிக்கு தலைக்கு மேல இப்படி Z இருக்கும். கரெக்டா? நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஓஸ்ல 2 கேன் தண்ணி வேஸ்ட் ஆயிருச்சாமா. ஓகேவா? நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டீங்க, ஓசை பிடிச்சு இப்படியே பிடிச்சிட்டு இப்படியே தூங்கிட்டீங்க. சரியா? சோ அப்படி ஓசை பிடிச்சு நீங்க தூங்கும்போ 2 கேன் தண்ணி வேஸ்ட் ஆயிருச்சு. ஹியர் ZOSCl, ZOS 2 into Cl. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பக்கத்துல டேய் என்ன நடக்குறீங்க மேம்? எங்க அம்மா நீங்க நல்லா சொல்லி தரீங்கன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ரேவதி, அண்ட் தேங்க்யூ சோ மச் மேம். சொல்லுங்க பாப்போம். டேய் அநியாயம் பண்ணாதீங்கடா. நல்ல மழை, ஜில்லுன்னு காத்து, ஜன்னல சாத்து, அப்படியே பெட்ஷீட்ட போத்து நல்லா தூங்குன்னு இருக்க கூடாது. சரியா? படிக்கணும். எப்போ நம்ம MBBS வாங்கி அடுத்த வருஷம் உங்க எல்லாரும் வேற நான் மெட்காலால பாக்கணும்னு சொல்லியிருக்கேன். அங்க வேற பேசி வச்சுட்டு வந்திருக்கேன். அடுத்த வருஷம் என் பசங்களாம் வந்துருவாங்க, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருங்க, எங்க பசங்க மாஸ்க் காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். சோ அதனால கைஸ் வாங்க ஃபோக்கஸ். சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா வாட் இஸ் த ஆன்சர்? கொரட்டை விட்டு தூங்கு. சூப்பர்ரா மாஸ்டரா. Very good. So option C 36 is the right answer. வேற ரகம் மக்களே, வேற ரகம். அப்படியே அடுத்த क्वेश्चन போனோம்னா, which ligand causes maximum crystal field splitting? யாருக்கு இங்க maximum crystal field splitting இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? யாரு maximum splitting உருவாக்குவா? யாரு மேக்ஸிமம் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் உருவாக்குவா? ஒன்ஸ் அகைன் நம்ம இந்த ஆர்டர் பார்த்தோம்ல, இந்த ஆர்டர்ல ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. வீக் ஃபீல்ட் லிகெண்ட்ஸ்லாம் ஒப்புக்கு சப்ப மாதிரி ஸ்பிளிட்டே பண்ண மாட்டாங்க, பேருக்கு ஸ்பிளிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. சரியா? சோ அதனால ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட்ஸ்ல யார் இங்க இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்க யாரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட்ல இருக்கா? சைனோ குரூப். அண்ட் சோ strong field ligand cyano. Option D is the right answer. Option D is the absolute correct answer. Yes Vishali, correct. தெரியுறீங்க எது அது ஒரு பெரிய கதைடா. அந்த சோக கதையை கேட்டீங்கன்னா நீங்களே அழுது புரண்டுருவீங்க. அந்த மாதிரியான ஒரு கதை. ஓகே, சோ அடுத்ததா salt analysis. Brown ring test is used to detect what? Brown ring test is used to முரளிக்குமார் என்னது? கண்ணா நீ தூங்காதடா, கண்ணா நீ தூங்காதடா. இப்படிதான்டா நான் சொல்லணும். நீ ரீநீட் முடிச்சு எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம். கண்மணியே தூங்காதப்பா. பீதானா? ஓகே சாசுகே, பி பேக் சூன். ஓகே, சோ நமக்குன்னே இருக்கிற ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா
பிரவுன் ரிங்னாவே கண்ணை மூடிட்டு நைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக heavy water is நீங்க ஹைட்ரஜன் சாப்டர்ல இது வரும்னு நினைக்கிறீங்க, கிடையாது. this is also asked in periodic classification. so அதனால hard water heavy water எங்க இருந்து வருது? hard water heavy water எங்க இருந்து வருது? கரண்ட் போயிருச்சா நிர்மலா? டிகண்ணா கிளாஸ் கவனியா. B B B B very good very good. D2O is the right answer. D2O is the absolute correct answer. சூப்பர்ரா 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 டேய், வெரி குட். இப்போ அடுத்ததாக which one of the following exhibits optical isomerism? இங்க யார் optical isomerism காமிப்பா? optical isomerism காமிக்கணும்னா என்ன பண்ணணும்? அனன்யா வந்துட்டீங்களா? ஹாய் ஹாய் அனன்யா, வெல்கம் ஆன் போர்ட். இன்னம்மா ரொம்ப நேரமா உங்களை காணுமே அனன்யா, நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஆப்டிக்கல் ஐசோமரிசம் காமிக்கணும்னா கைரல் கார்பன் இருக்கணும். கைரல் கார்பன் என்றால் என்ன? ஒரு கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்கு. 4 பாண்ட்லயும் 4 விதமான மாலிகல்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் ஏ பி சி டி, இப்படி 4 எண்ட்லயும் 4 பேர் விதவிதமா ரகரகமா இருந்தாங்கன்னா தென் அந்த ஒரு ஆளு தான் நம்மளோட கைரல் கார்பன். புரிந்ததா? சோ அதனால நம்ம கைரல் கார்பனை வச்சிருக்கிறோம் யாருன்னு சொல்லுங்க. எஸ், நம்ம கைரல் கார்பனை வச்சிருக்கிறோம் யாருன்னு சொல்லுங்க. டே அநியாயம் பண்ணாதீங்கடா, சீரியஸ்லி. லைக் தட்டி விடுங்க பாப்போம். let us reach 150 likes ராகனா. let us reach 150 likes. சீதானா ஷியாரா நார்த்தா, என்னது நார்த்து? இன்னைக்கு என்னன்னு தெரியல, என் கை பயங்கரமா வழுக்குது. கை இஸ் வழுக்கு 5, பென் இஸ் வீந்து 5. So the correct answer is 30 தூக்கியாச்சு. அதே டாக்கண்ணா. So the correct answer is யாரு? The correct answer is 2-chlorobutane. காரணம் என்ன? 2-chlorobutane பொறுத்தவரை CH3 CH2 CH CH3, இங்க உங்களுக்கு CH3 கரெக்டா? 2-chloro chloro கரெக்ட். அப்போ Cl ரைட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா this is a chiral carbon. காரணம் ஏன்னு நான் சொல்றேன், ஓகேவா? காரணத்தை காரியத்தோட நம்ம சொல்லுவோம். ஏன் இவன் கைரல் கார்பன் அப்படின்னு சொன்னேன்னா, காரணம் இவனை சுத்தி முத்தி பாருங்க. இங்க ஒரு மெத்தல் குரூப், இங்க ஒரு குளோரோ குரூப், இங்க ஒரு எத்தல் குரூப், இங்க ஒரு ஹைட்ரஜன் குரூப். அப்ப சுத்தி முத்தி பார்த்தா 4 பேரும் 4 விதமா 4 ரகமா சுத்தி இருக்கிறதுனால இவன் தான் நம்ம கைரல் கார்பன். கரெக்டா? இவன் தான் நம்ம கைரல் கார்பன். 4 பேரு 4 ரகமா சுத்தி இருக்கிறதுனால what I mean to say is carbon has 4 bonds. இங்க 4 பாண்டுமே சிங்கிள் பாண்டா இருக்கு. கார்பன் sp3 இருக்கு. அண்ட் அந்த கார்பன் இங்க ஒரு காம்பவுண்ட் மெத்தில், இங்க இன்னொரு காம்பவுண்ட் எத்தில், இங்க இன்னொரு காம்பவுண்ட் ஹைட்ரஜன், இங்க இன்னொரு காம்பவுண்ட் குளோரின் சொல்லி 4 வித்தியாசமான ஆளுங்க கூட சேர்ந்திருக்கான்னா அவன் தான் கைரல் கார்பன். இருந்தாவே கண்ணை மூடிட்டு அவன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிடலாம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்குன்னு சொல்லிடலாம். அண்ட் சோ the correct answer is option B is the right answer. ஓகேவா? அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா here we go with the next one. The most stable carbocation is. டேய் நிர்மலா, இங்கேயே தூக்கம் வருதுன்னு சொன்னேனா, நீ நார்மல் கிளாஸ்க்குலாம் போனா தூங்கி வலிஞ்சிரவ போலயே. கட்டு கட்டிட்டு இருக்கேன்டா டேய். எஸ், ஆன் காட் மோட் ஆன். சூப்பர்ரா மாஸ்டர் கண்ணா. கர்ஷின், அதெல்லாம் எக்ஸாம் ஹால்லாம் தூங்குறதுக்கான பெஸ்ட் பிளேஸ். அந்த ஆம்பியன்ஸ், அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே பெஸ்டா இருக்கும். சாச்சா, அதெல்லாம் பெட்ரூம்ல கிடைக்காது. எஸ், அடுத்ததா மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். டேக்கண்ணா, கார்போகேட்டையானை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் என்ன நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ரெசோனன்ஸ். நிறைய பேர் ரெசோனன்ஸை விட்டுருவீங்க டீல, பட் ரெசோனன்ஸ் தான் பார்க்கணும். இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டேபிள் பென்சைல்
அதுக்கப்புறமா allyl, அதுக்கப்புறமா நான் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் அதர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். இவனுங்க இல்லையா, அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது யாரு? ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஹைப்பர் கான்ஜுகேஷன் படி ஃபார் கார்போகேட்டையான் tertiary is more stable, then secondary, then primary, then methyl. அப்ப இங்க பென்சைல் ஸ்ட்ரக்சர் இருக்கா? பென்சைல் ஸ்ட்ரக்சர் இருக்கா? வாய்ப்பில்லை. allyl ஸ்ட்ரக்சர் இருக்கா? allyl ஸ்ட்ரக்சர் இருக்கா? வாய்ப்பில்லை. then ஹைப்பர்கான்ஜுகேஷன்ல 3 டிகிரி இருக்கா? இருக்குதே. ஆப்ஷன் B ல இருக்குதே. and so option B is the right answer. okay விஷாலி, I think எதுக்கு மேம் பிளாக் பண்ணீங்க? யாரா பிளாக் பண்ணா உன்னை? who blocked you சொல்லுங்க பாத்துக்கலாம். who blocked you சொல்லுங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஐயோ அநியாயம் பண்றானுங்களே. so option D is the right answer. அடுத்ததா which is most acidic? டேக்கனா நம்ம சேனல்ல மாடரேட்டர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, சரியா? நம்ம சேனல் மேனேஜர் கூட மாடரேட்டர் அப்படிங்கிற ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்ல வந்துட்டேன். அவங்க வேலையே என்னன்னா, இஃப் இன்கேஸ் வேற ஏதாச்சும் மெசேஜஸ் ஸ்பேமா வருதுன்னா அவங்கள டைம் அவுட்ல போட்டுருவாங்க. அதாவது 5 நிமிஷம் அவங்களால மெசேஜ் பண்ண முடியாத மாதிரி போட்டுருவாங்க. திருப்பி அதே மாதிரி மெசேஜஸ் வருதுன்னா தென் ½ an hourக்கு போட்டுருவாங்க. தென் திருப்பி வருதுன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. காரணம் நான் சொன்னேன்ல, சிபிஎஸ்சி யாரும் பேசல, நம்ம தான் பேசியிருக்கிறோம். அதனால பயங்கரமா ஹேட்ரெட் தமிழ்நாட்டுல லைக் எஜுகேஷன் ஃபீல்ட்ல என் மேல வந்திருக்கு. ஸோ அதனால என்ன காப்பாத்துறதுக்காக ஒரு மாடரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மாடரேட்டர் பண்ண வேலையா இருக்கும்டா. ஸோ மன்னிச்சுக்கோ, டோன்ட் வரி, ஓகேவா? நான் பாத்துக்கிறேன்டா கண்ணா. இப்போ யாரு மோஸ்ட் அசிடிக்? ஆல்வேஸ் ரிமெம்பர், -I குரூப் இருந்துச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இங்க எங்க -I குரூப் அதிகமா இருக்கு? ஆப்ஷன் D ல 3 குளோரின் இருக்கு. and so option D is the right answer. Hi Murali, welcome on board. So yes, option D is the correct answer. Option D is the absolute right answer. Which has the highest boiling point? Which has the highest boiling point? இதுல யாருக்கு highest boiling point இருக்குடா கண்ணா? இதுல யாருக்கு highest boiling point இருக்கு? Thank you விக்னேஷ், thank you so much ராகண்ணா. நான் ஈவன் இன்னைக்கு மீட்டிங்லயே அதை தான் சொன்னேன். மேம் உங்களுக்கு டயர்டா இல்லையா? வாய்ப்பே இல்ல. சிபிஎஸ்இ பசங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். so that one video or the other video will reach the group and நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ஒரு மிகப்பெரிய சேஞ்ச அது பண்ணும். ஸோ அதுக்காக அது வரைக்கும் நம்ம போயிட்டே தான் இருப்போம், சரியா? Thank you Sasuke, thank you so much my dear. So which has the highest boiling point? இங்க யாருக்கு boiling point அதிகம்? யாருக்கு boiling point அதிகம்? யாரது? டேய் எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சுபாஷினி, ஆக்சுவலா எங்க அப்பா பேரும் முரளிதான்டா கண்ணா. மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் முரளிதரன். என் ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா பிரமிளா முரளிதரன் அப்படின்னு இருக்கும். சோ ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட? மாலிகுலார் மாஸ் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். அப்ப இங்க யாருக்கு மாலிகுலார் மாஸ் அதிகமா இருக்குடா கண்ணா? நம்மளோட 2-methyl pentane. ஏன்னா இங்க 6 கார்பன், பாக்கி எல்லா இடத்துலயும் 5 கார்பன். That is how option D is the right answer. Option D is the correct answer. அடுத்ததாக Markovnikov's rule applies to where? Markovnikov's rule applies to where? Correct Shash. In branching is inversely proportional to boiling point. At the same time molecular mass வெச்சும் அத சொல்ல முடியும், சரியா? சோ ரெண்டுத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ரெண்டுமே நமக்கு தேவை. Branching is inversely proportional to boiling point. சவுண்ட் கரெக்ட்டா தான் இருக்குது. ஏய் கன்ஃபார்மா பாத்துடலாமா? So correct HBr ஏதாவது ஒரு HX factor
in the absence of நம்மளோட பெராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போ ஒரு ஆல்கீன் கூட ரியாக்ட் பண்ணும்போ அங்க மார்க்கோனிக்கா வரும். இதுவே பெராக்சைடு இருந்தா போலஸ் இருந்தா ஆன்டி மார்க்கோனிக்கா வருவார். சோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக which reaction alkylates என்னவா மாத்தும்? which reaction alkylates என்னவா மாத்தும்? Very easy question ra. Very easy question. So let me know the answers. dekana which reaction la enna nadakum? which reaction la rendu alkyl halide எடுத்துப்பீங்க. alkyl halide sodium கூட react பண்ணும். react பண்ணும்போ இந்த halide பொத்தி பொத்தி வளர்த்த மேகலை இப்போ சோடியத்தை பார்த்ததும் போயிருச்சாமா. ஓகேவா? சோ அதனால you will get sodium halide because ஏன் இப்படி போச்சு? it is highly electropositive, it is highly electronegative. அப்ப electronegative இருக்கிறது electropositive நோக்கி அட்ராக்ட் ஆகி போகுது. சரியா? இவன் ஸ்ட்ராங்கான்னு பார்த்தா சோடியம் தான் ஸ்ட்ராங். சோ சோடியம் கூட போயிடுது. அப்ப மிச்சம் யார் இருக்கா? ரெண்டு ஆல்கைல். ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா ஆறு ஆல்கேன். So அதனால alkane option B is the right answer. Is it clear? Is it clear? Very good ராக்கனா. அழகா answer பண்றீங்க. Very good. Thank you so much my dear sister. சிஸ்டரும் கிளாஸ் பார்க்கறாங்களா? Hi ராக்கனா. I am so happy that you are watching the live. Okay, in presence of dry eater. ஆமா, அவனை சொல்ல மறந்துட்டேனே. அவன் இல்லாம ரியாக்ஷன் நடக்காதுடா. So, in presence of dry ether. இங்க ஏன் dry ether எடுக்கிறோம் தெரியுமா? Because sodium is highly reactive to water. சரியா? எங்கயாச்சும் கொஞ்சமா வாட்டர் இருந்தா கூட இந்த alkali metals-லாம் சோடியம் இவங்கலாம் என்ன பண்ணிடுவாங்க? பயங்கரமா ரியாக்ட் ஆயிடுவாங்க. So that is why we are using dry ether or dry acetone. Dry ether விட dry acetone யூஸ் பண்ணலாம்டா. அதுதான் பெஸ்ட் காம்பினேஷன். ஓகேவா? dry acetone யூஸ் பண்ணலாம். That is the best combination. அடுத்ததா which is the major product to HBr addition to propane in presence of peroxide? dekana peroxide நம்மளோட போலீஸ்கார் வந்துட்டார்னா நம்ம என்ன ரூலை ஃபாலோ பண்ணணும்? ஆன்டி மார்க்கோனிகாவ்ஸ் ரூல். அங்க என்ன நடக்கும்? poor becomes rich. poor becomes rich. அப்படின்னா என்ன நடக்கும்? HBr ஒரு ஆல்கீனை, அதாவது நம்ம ப்ரோபேனை போய் அடக்கறான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? So how will propane be like? CH3 bond CH double bond CH2. இப்போ இந்த HBr என்ன பண்ணுது? It is going to react with it in presence of peroxide. கரெக்டா? peroxide இருக்கக்கூடிய இடத்துல let's say ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. அப்ப என்ன நடக்கும்? பெராக்சைடு வந்துருச்சு, போலீஸ்கார் வந்துட்டாங்க. அப்போ poor becomes rich. poor இங்க யாருக்குன்னா யார் காசுன்னு நம்ம சொல்றோம்? நம்மளோட ஹைட்ரஜன் இஸ் ஆர் மணி. கரெக்டா? அப்ப ஹைட்ரஜன் யாருக்கு கம்மியா இருக்கோ அங்க HBrல உள்ள Hம் Br இன்னொரு இடத்துக்கும் போகும். அப்ப H goes here ஏன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. Br goes here ஏன்னா இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. That is how when this bond breaks you will get a product of CH3 CH2 CH2 Br. சரியா? சோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 bromo propane கிடைச்சிருக்கு. And so option B is the right answer. மேம் டெலிகிராம் மெசேஜ் பண்ணிருந்தேன், நீங்க பார்க்கல. 11th mock test PDF வேணும்னு. தர்ஷதரா, உங்களுக்கு ஏக்லவ்யா 11th mock test வேணுமாடா? To be clear on another side. மேம் எப்படியாவது ரேவதி. ஓகே மேம், கண்டிப்பா மேம். I will give him all the resources that he needs ma'am. But classes-க்கு மட்டும் ரெகுலரா வர சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கறேன் மேம். Okay? So and I am so happy that day parents கூட வீடியோ பார்க்கறாங்கன்னு சொல்லும்போது I feel so happy and I feel blessed that I am able to connect with them. So கவலைப்படாதீங்க மேம், நாம பாத்துக்கலாம். இப்போ அடுத்த क्वेश्चन, acetylene on passing through red hot iron tube. Red hot iron tube நாவே என்ன ரியாக்ஷன்? பாலிமரைசேஷன் நடக்கும். பாலிமரைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க? அசிட்டிலின், அதாவது C triple bond C, இங்க C triple bond C, இங்க C triple bond C,
என்ன பண்ணும்? ரெட் ஹாட் டியூப் இருக்கிறச்சே பாண்ட் 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 கட் பண்ணிட்டு இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணா what will you get? ட்ரிபிள் பாண்ட் கட் ஆகி டபுள் பாண்ட் ஆகும். ட்ரிபிள் பாண்ட்ல இருந்த பாண்ட் கார்பன் கார்பன் நடுவுல சிங்கிள் பாண்டா மாறும். மாறுச்சுன்னா what is the product here? Benzene. Very good, my dear. So option A is the right answer. Option A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததாக the order of reactivity towards SN2 is SN2 பொறுத்தவரை order of reactivity என்ன? Complete 11th portion ma'am, physics bio also. Kandipa Dashthar, I'll give you the mock test paper. Don't worry. Okay, after the class I'll give you. எனக்கு ஒரு ரிமைண்டர் மெசேஜ் மட்டும் போட்டுருங்கடா, நான் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பி தந்துடுறேன். ஏவா ஷியோரா கன்ஃபார்மா பாத்தரலாமா? Shall we? டிகனா SN2 பொறுத்தவரை SN2 நம்ம செம்பருத்தி சீரியல் மாதிரி. கரெக்டா? செம்பருத்தி சீரியல்ல the whole controversy எப்பவுமே சீரியல்னு சொன்னாவே எல்லா விஷயமும் ஓப்பனா தெரிஞ்சிரும் இல்லையா? நம்ம பாக்குறோம்னா ஆஹா வில்லி என்ன பிளான் போடுறாங்க அப்படிங்கறத நமக்கு காமிச்சிருவாங்க. ஆஹா ஹீரோயின் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத காமிச்சிருவாங்க. ஓகேவா? எல்லா இடத்துலயும் இருக்கிற பிளானு ஹீரோயினுக்கும் வில்லிக்கும் தெரியுதோ இல்லையோ பாக்குற நம்மளுக்கு சீரியல் ஆடியன்ஸ் ஆன நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? ரைட்டா? எஸ். அனீஷ் ஒரு காலத்துல நான் 6th 7thலாம் இல்ல 10th 11th நினைக்கிறேன், இந்த பாலிமர்ல ஹிந்திய டப் பண்ணி போடுவாங்க தெரியுமா? அது எங்க அம்மா உட்காந்து பாப்பாங்க, நானும் உட்காந்து பாப்பேன் கொஞ்ச காலத்துக்கு. இந்த உள்ளம் கொள்ளை போகுதடான்னு நான் சொல்லிட்டு ஒரு சில சீரியல் இருக்கும். சோ எஸ், அதை வச்சு சொல்றேன். சோ எல்லாமே ஓப்பனா இருக்கும், which means SN2 ரியாக்ஷனுக்கு ஓப்பனா இருக்கிற ஸ்ட்ரக்சரை ரொம்ப பிடிக்கும். யாரு ஓப்பனா இருப்பா? இருக்கிறதுலே ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது நம்மளோட மெத்தல் குரூப் தான். மெத்தல் குரூப்க்கு அப்புறமா 1 டிகிரி, தென் 2 டிகிரி, தென் 3 டிகிரி. 3 டிகிரியில அந்த பிரான்ச்சஸ்லாம் அதை பிடிச்சி இழுத்து வச்சிருக்கும், கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும். கரெக்டா? சோ இட் இஸ் லீஸ்ட் ரியாக்டிவ், whereas ஓப்பனா இருக்கிறவங்களா மோஸ்ட் ரியாக்டிவ். சோ அதனால obviously the correct answer is option D. option A கிடையாது, option D. சரியா? option D is the right answer. ஃபயர் அயன் கண்டிப்பா வாங்க முடியும்டா கண்ணா. பட் கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மட்டும் தான் ஃபாலோ ஆகும். நீங்க என்ன பண்ணணும்? நான் பிசிக்ஸ் பயோக்கெல்லாம் போடுற ஸ்ட்ராட்டஜிஸையும் ஃபாலோ பண்ணணும். ஃபார் ஷியோர் வாங்க முடியும். ஃபார் ஷியோர் யூ வில் கெட். ஓகேவா? கிளியரா? ஓகே கர்ஷன், சூப்பர் டக்கனா. Next, aryl halides are less reactive than alkyl halides because aryl halides are less reactive than alkyl halides because Santosh vaangidalam kana, don't worry, I am there now, I'll help you out. டெக்கனா நான் ஏன் இதை சொல்றேன்னா, டெய்லி ரெகுலரா வர பசங்களுக்கு தெரியும், நீட் 2026ல கடைசி 10 நாள் மட்டும் டெய்லி 1 hour நான் இதே மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 90 கொஸ்டின் சீரீஸ் போட்டிருந்தேன். அது என்னமோ இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 90 கொஸ்டின் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அந்த செஷன்ல இருந்து மட்டும், அந்த கடைசி 10 நாள் பண்ணோம்னு சொன்னேன் இல்லையா, அந்த செஷன்ல இருந்து மட்டும் 40 கொஸ்டின் அவுட் ஆஃப் 45 கெமிஸ்ட்ரி கொஸ்டின் 40 கெமிஸ்ட்ரி கொஸ்டின் கேம். ஓகே, இங்க இருக்கிற பசங்களுக்கு தெரியும், தமிழரசிக்கு தெரியும், நம்ம விஷாலிக்கு தெரியும், நம்மளோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால கைஸ் யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஈவன் ஆசாத்த கேட்டீங்கன்னா ஆசாத் சொல்லுவாரு, நீங்க ரிலாக்ஸா இருங்க, 150+ இன் கெமிஸ்ட்ரி நான் வாங்கி தரேன். சரியா? ஓகே, எஸ், வெரி குட் அனீஷ். தேங்க்யூ கர்ஷன். இப்போ டெக்கனா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. aryl halides are less reactive than alkyl halides. காரணம் என்ன? வெரி குட் சாசுகே.
லைவுக்கு வந்துருங்கடா. லைவ்ல இருந்தாதான் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட உங்களால கேட்க முடியும், நம்ம இன்டராக்ட் பண்ண முடியும். சோ லைவுக்கு வந்துருங்க சரிங்களா? ஏ தானா கன்ஃபார்மா? Are you guys confirm that A is the right answer? Okay, so we will now see the answer. And yes, the correct answer is obviously option A. Karanam, CX bond is shorter and stronger due to resonance. Resonance இருக்கறதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். So அதனால தான் aryl halides are less reactive than alkyl halides. அது resonance இருக்கறதுனால ஸ்டேபிளா இருக்கு. Always remember டாக்கனா, energy is inversely proportional to stability. கரெக்டா? எனர்ஜி இருந்தாதான் அது ரியாக்ட் பண்ணும். எனர்ஜி இல்லைன்னா அது வந்து ரியாக்ட் பண்ணாது. எப்ப அதற்கு எனர்ஜி இருக்காது? ஸ்டேபிளா இருக்கும்போ. தட் இஸ் வை ஒரு ஆட்டம் மாலிகுலா மாறணும்னு நினைக்குது. சரியா? ஏன்னா ஒரு ஆட்டம் மாலிகுலா மாறுச்சுன்னா அது ஸ்டேபிளா மாறும். நம்ம எல்லாரும் ஏன் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம்? நம்ம கால்ல நிக்கணும், நம்ம சம்பாதிக்கணுங்கிறதுக்காக. கரெக்டா? நம்ம ஃபேமிலிய பாத்துக்கணுங்கிறதுக்காக. அந்த ஸ்டெபிலிட்டி வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம படிக்க வேண்டிய தேவை இருக்கா? நீங்களாம் டாக்டர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் படிக்கணுமாடா? படிக்கணும்னா பட் ஸ்பெஷலைசேஷன்லாம் படிக்கணுமே தவிர உட்கார்ந்து மாங்குன்னு நீட்டுக்கு படிக்க வேணாம். ஓகேவா? நான் ஈவன் மெட்காலாக்கு போனப்போ கூட நிறைய பசங்களை பார்த்தேன். அவங்களாம் என்ஜாய் பண்றாங்கடா வாழ்க்கைய. சீரியஸ்லி, தோ பீயிங் டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல எல்லாம் இருந்தாலும் they are enjoying their life. அந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணணும். அதுக்கு இந்த क्वेश्चनல இருந்து ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கணும். சோ சொல்லுங்க, லூகஸ் reagent reacts fastest with யாரு? Mahavidya, daily 7 o'clock or 6 o'clock I'll start. Don't worry, I'll give you update in the telegram. அதனால தான் நான் சொன்னேன், இன்னும் நம்மளோட ஃப்ரீ கோர்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணலனா, இப்போ நீங்க இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த லைவுக்கு கீழே போனீங்கன்னா நம்மளோட சேனல் பேருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இங்க மோரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ரீநீட் ஃப்ரீ கோர்ஸ் ஜாயின் நவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்ததா நீங்க என்ன பண்ணணும்? இங்க ஒரு பை நவ், இங்க ஒரு பை நவ் கொடுத்துட்டீங்களா? கொடுத்ததும் கோர்ஸ் ஓபன் ஆயிரும். அண்ட் மறக்காம நம்ம கோர்ஸை போய் ஓபன் பண்ணுங்க. எனக்கு இத்தனை கோர்ஸ் காமிக்குது, பட் உங்களுக்கு ஒரே ஒரு கோர்ஸ் தான் காமிக்கும். போன உடனே நீங்க என்ன பண்ணணும்? என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை கிளிக் பண்றீங்க. அந்த சப்ஜெக்ட்ல என்ன வீடியோ வேணுமோ அதை எடுத்து பாக்குறீங்க. சரியா? லெட்ஸ் சே யூ ஆர் சீயிங் திஸ். இப்போ இந்த வீடியோ பாக்குறதுக்கு நடுவுலயே உங்களுக்கு டவுட் வருதா? கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க டவுட் செக்ஷன் ஒண்ணு காமிக்கும். அந்த இடத்துல போய் நீங்க டவுட்டை கேட்டுக்கலாம். ஓகேவா? ரைட்டா? எஸ். பி பிளாக்ல கம்ப்ளீட் டிசிபியா? ஓகே ஓகே ஓகே. சிமிலர்லி உங்களுக்கு டெஸ்ட் எழுதணும்னா மை டெஸ்ட் இருக்கு. மை டெஸ்ட்ல போனீங்கன்னா ஏக்லவ்யா டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயா இருக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்க எழுதிக்கலாம். ஏக்லவ்யா உங்களுக்கே தெரியும், ஒன் ஆஃப் த பிரீமியம் டெஸ்ட் சீரிஸ் ஆஃப் வேதாந்துடா. வேதாந்துவோட பெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கறதே ஏக்லவ்யா தான். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான டெஸ்ட் சீரிஸை உங்களால ஃப்ரீயா எழுதிக்க முடியும். ஹாய் நான்சி, டேய் ரொம்ப நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. எப்படி இருக்கீங்க? நல்லமா? எஸ். அடுத்ததா கண்டென்ட் லைப்ரரி, இது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும். ஃபைனலா டவுட்ஸ்ல இங்க போய் உங்களுக்கு நடுராத்திரியில டவுட் இருந்தாலும் டக்குன்னு கேட்டு சட்டுன்னு ஆன்சரை வாங்கிக்கலாம். சரியா? அக்கா வெளியே ஓடிட்டா, ஏ என்னாச்சு? ஓகே गाइस, சோ தயவு செஞ்சு இத ஜாயின் பண்ணுங்கடா. யாராச்சும் யூஸ் பண்ணலனா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் குரூப்பும் இருக்கு. அந்த டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிட்டு ஓகே இருந்தீங்கன்னா எல்லா கிளாஸ் அப்டேட்ஸும் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இங்க தான் நம்ம ஃப்ரீ நோட்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுப்போம். சரியா? சோ மேக் யூஸ் ஆஃப் இட் ராக்கனா, மேக் யூஸ் ஆஃப் இட். ரைட்? ஓகேவா? இப்போ கிளாஸ் திருப்பி ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? லூகஸ் reagent reacts fastest with யார் கூட ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணுவாங்க? சாப்லஸ் டின்னர் பிரேக் எல்லாம் வேணாடாக்கண்ணா, நம்ம போர்ஷனே இப்ப முடிக்க போறோம். சரியா? ரிலாக்ஸா விடுங்க, போர்ஷனை முடிக்க போறோம். கண்டிப்பா கேட்கலாம் சாசுகே. ஓகே ஓகே நான்சி, பட் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ண பாருங்கடாக்கண்ணா. ஓகே தமிழரசி, நான் அது அப்டேட் பண்ண சொல்றேன்டாக்கண்ணா. தேங்க்ஸ் ஃபார் அப்டேட்டிங் மீ. நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन ராடே?
Lucas reagent இவன் கூட செகண்ட்ஸ்ல 3 டிகிரி கூட செகண்ட்ஸ்ல ரியாக்ட் பண்ணுவான். 2 டிகிரி கூட 5 மினிட்ஸ். மேகி மாதிரி 5 மினிட்ஸ்ல. மேம் மேகி 2 மினிட்ஸ் தானேன்னு கேட்க கூடாது. உண்மையிலே சொல்லு, மேகி 2 நிமிஷத்துல ஆகுதா? இல்ல 5 நிமிஷம் எடுக்குதுடா. ஸோ மேகி மாதிரி 2 செகண்டரி. தென் பிரைமரி ரியாக்டே ஆகாது. கொஞ்சோண்டு ஹீட் கொடுத்தா மட்டும்தான் அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது ஸ்லோவா ரியாக்ட் பண்ணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? ரைட்டா? அடுத்ததாக which is most acidic, இதுல யாரு ரொம்ப acidic and acidic strength questions are மிக மிக முக்கியம், important, போட்டு வச்சுக்கோங்க. மிக 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 முக்கியம், important, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So what is the answer, Radhe? What is the answer? What is yes B B B B aha important சொன்னதோ fire தெரிக்குதே yes it is option B, phenol, because phenol is said to be most acidic amongst the alcoholic groups. ஏன் அவன்கிட்ட ரெசனன்ஸ் இருக்கு. ரெசனன்ஸ் இருந்தா அவன் ஸ்டேபிளா இருப்பான். ஸ்டேபிளா இருந்தா அவன் அசிடிக்கா மாறிடுவான். ஓகேவா? அடுத்ததா Williamson synthesis is used to prepare. Williamson synthesis in fact இன்னொரு important point நோட் பண்ணிக்கோங்க. நேமிங் ரியாக்ஷன்ல இருந்து ரிமெம்பர், நேமிங் ரியாக்ஷன்ல இருந்து குறைஞ்சது ஒரு क्वेश्चन ஆச்சு வரும். நேமிங் ரியாக்ஷன்ல இருந்து மொத்தமா ஒரு 18 நேமிங் ரியாக்ஷன் தான் இருக்கு. அதுல இருந்து ஒரு ரியாக்ஷன் கன்ஃபார்மா மினிமம் வரும். ஒரு சில நேரம்லாம் 2-3 கேட்பான். பட் எஸ் ஒன்னாச்சு வரும். ஸோ அதனால அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन ராடே? வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन? இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? பி 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 வில்லியம்சன் சிந்தசிஸ்னா அவனோட இன்னொரு பேரே என்ன? இட் இஸ் none other than வில்லியம்சன்ஸ்னாவே ஈத்தர் தான் மேம். ஈத்தர்னாவே வில்லியம்சன்ஸ் தான் மேம். ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள மண்ணு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப் இன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இஸ் வாட்? ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல யாரு யாரது? So what is the answer, Dakana? Orthopara directing group in electrophilic substitution. யாரு எலக்ட்ரான்ஸ டொனேட் பண்ணுவாங்களோ அவங்க தான் ஆர்த்தோபேரா பொசிஷன்ஸ ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நைட்ரோ குரூப் இல்ல, COOH இல்ல, சைனோ குரூப் இல்ல. அப்ப யாரா இருப்பா? OH group. OH group is the right answer because it is negative and it can give electrons to the electrophilic group. அதனால அது ortho or para positionல போய் உட்கார்ந்துரும். சரியா? So option C is the right answer. Option C is the absolute correct answer. Which gives positive tolerance test? Positive tolerance test இங்க யாரு தருவா? Positive tolerance test இங்க யாரு தருவா? டேக்கனா ketone tolerance testum Fellings testum aldehyde மட்டும் தான் தருவாங்க. அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததா ஆல்டோல் கண்டென்சேஷனுக்கு என்ன தேவை? ஐயோ இதெல்லாம் அசால்ட்டான क्वेश्चन ராடே. அசால்ட்னா அசால்ட். ஆன்சர் மீ. ஹாய் ஸ்ரீ, வெல்கம் ஆன் போர்ட். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? ஆல்டால்னாவே ஆல்ஃபானா, ஆல்ஃபானாவே ஆல்டோல் தான். சோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் தேவை. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக கானிசாரோ ரியாக்ஷன் அக்கர்ஸ் வித். கானிசாரோ இங்க யாரு கூட ரியாக்ட் ஆகும்? ஒன்னு ஃபார்மால்டிஹைட், இன்னொன்னு நம்ம தலைவன் பென்சால்டிஹைட். சுருக்கி சொல்லணும்னா நோ ஆல்பா ஹைட்ரஜன். ஆல்பா ஹைட்ரஜன் இருக்காத எல்லார் கூடயும் ரியாக்ஷன் நடத்தும். அதனால ஆப்ஷன் பி ஃபார்மால்டிஹைட் இஸ் த ரைட் ஆன்சர். ஹாய் ஜெய்செந்தில், தேங்க்யூ so much ராகனா. டே இன்ஸ்பிரேஷன், ஐ எம் so happy to hear. Thank you so much. இப்போ which is the most reactive in nucleophilic addition? nucleophilic additionலயே ரொம்ப ரியாக்டிவா இங்க யார் இருப்பா? இங்க nucleophilic additionலயே ரொம்ப ரியாக்டிவா யார் இருப்பா? டேக்கனா nucleophilic addition இருக்கணும்னா then always remember in case of nucleophilic addition less
ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கணும். கரெக்டா? லெஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இந்த சென்ஸ் அங்க அந்த பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கக்கூடிய ஆர் அங்க நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டேட் இருக்கும் தெரியுமா, அவன் கூட பெருசா யாரும் கனெக்ட் ஆயிருக்க கூடாது. அப்படி பார்த்தோம்னா யார் வருவா? பிடிச்சிட்டீங்க. ஆப்ஷன் ஏ தான் வருவான். காரணம் இங்க கார்பன் கூட ஹைட்ரஜனும் OHம் தான் இருக்கு. ஹைட்ரஜன்லாம் பெரிய குரூப், அவ்வளோ சீன்லாம் இல்ல ஹைட்ரஜனுக்கு, அவன்லாம் டம்மி பீஸ். ஓகேவா? டம்மி பீஸ் பாபா அப்படின்னு சொல்லிடலாம். So that is how option A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததாக HVZ reaction is for alpha halogenation of HVZ reaction. அந்த மாலிகுல்ல இவன் ஒருத்த மட்டும்தான் HVZ ரியாக்ஷனே காமிப்பான் அந்த சாப்டர்லயே வச்சு. அவன் யாரு மேம்? துக்கத்துல கேட்டா கூட சொல்லுவோம் மேம், இட் இஸ் அப்சல்யூட்லி கார்பாக்சிலிக் ஆசிட் மேம். வெரி குட். கார்பாக்சிலிக் தான் நம்மளோட HVZ ரியாக்ஷன் காமிக்கும். HVZ யாரு? ஹெல் வோல்ஹார்ட் ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். ஹெல் நரகம், வோல்ஹார்ட் நரகத்துல ஓட்ட விழுந்துருச்சு. ஜெலன்ஸ்கி. சோ ஹெல் வோல்ஹார்ட் ஜெலன்ஸ்கி கார்பாக்சிலிக் காமிக்கிற ஒரு ரியாக்ஷன் தான் இது. ஒன் சாங் ப்ளீஸ் மேம். கண்டிப்பா அடக்கணா. இன்னும் 10 கொஸ்டின் தான் முடிச்சுட்டு பாட்டு பாடிடலாமா? ரிலாக்ஸா ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, கண்டிப்பா விக்னேஷ்காக நான் பாட்டு பாடுவேன்ப்பா, ஃபார் ஷூர். ஓகே, இப்போ அடுத்ததாக இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? கார்பைல் அமீன் ரியாக்ஷன் இஸ் given by what? கண்டிப்பா வஞ்சி, ஐ ரிமெம்பர் ராகனா, கண்டிப்பா பாடிறேன். ஏதானா பிரைமரி அமைன்ஸ் தானா? வெரி குட். ஏன்னா பிரைமரி அமைன்ஸ்னால மட்டும்தான் கார்பைல் அமைனை காமிக்க முடியும். அண்ட் அவங்க ஒரு விதமான ஸ்மெல் ப்ராடக்ட தருவாங்க, ஐசோ குரூப்ஸ் தருவாங்க. அவங்க யாரு? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்மெல் ஃபார்ம்ஸ் ஹியர்? எஸ், ப்ராடக்ட்ங்கிறது இங்க உருவாகக்கூடிய ப்ராடக்ட் இஸ் ஐசோ cyanide. and இந்த ஐசோசயனைடுக்கு என்ன ஸ்மெல் இருக்கும்? it has a foul smell. என்னமோ கெட்டு போன வாடை அடிக்கும். சரியா? கெட்டு போன வாடை அடிக்கும். and that is how we say option A is the right answer. clear? Yes. அடுத்ததாக order of basicity in aqueous solution. எத்தனை பேர் இங்க வீட்ல இந்த 2 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஒண்ணு, வீட்டுல அம்மா பால் வச்சுட்டு அடுப்பை பாத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரியா? நீங்க ரொம்ப நேரமா பாத்துட்டு இருப்பீங்க. அப்போ ஒண்ணுமே லைக் பால் பொந்தாது. பட் நீங்க இப்படி திரும்பினதும் பால் தன்னா பொந்திடும். இது ஒரு கேஸ். ரெண்டாவது, பசங்க நிறைய இதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அம்மா வெளியில போறேன்டா, ஃபுட் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிரு, சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருன்னு சொல்லிடுவாங்க. நீங்க மறந்துடுவீங்க. இந்த 2 சிச்சுவேஷன்ல ஏதாச்சும் ஒண்ணுத்த ஃபேஸ் பண்ணியிருந்தா கூட கமெண்ட்ல ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பாப்போம். பிகாஸ் ஆஃப்டர் 7 donkey ஏஜ் நானும் இப்ப அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நிறைய நேரத்துல நானும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்களும் அதை தான் பண்றீங்கன்னா ஒரு குட்டி ஃபயரை போடுங்க. லெட் us see how many of you are actually பாவிகளா. என்னது 1 2 தான் பரவாயில்ல, இவ்வளோ பேரா? ஆஹா, என்னினமடா நீங்க, என்னினமடா. சூப்பர். கிச்சன் பக்கம் போனாவே நான் சாப்பிட்டுத்தான் போவேன் மேம். வாழ்க்கை நிறைய வாட்டி எனக்கு நடந்திருக்கு. அக்ஷயா, போத் பிரித்திராய், நானும் சூப்பர்ரா கண்ணா. கவலைப்படாதீங்க, மாத்திடலாம். ஓகேவா? இப்பெல்லாம் தோசை ஊத்துறதுக்கு கூட ஒரு மிஷின் வந்துருச்சுடா. அது மாதிரி பால் காய்ச்சறதுக்கு ஒரு மிஷின் வந்தா நல்லா இருக்கும். எஸ், பிரமிளா மேம் பாய்ஸ்டா. எஸ். அடுத்ததாக ஆர்டர் ஆஃப் பேசிசிட்டி இன் அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் சொல்யூஷன்ல ஆர்டர் ஆஃப் பேசிசிட்டி என்ன? அமைன்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சோ கடகடா குடுகுடுன்னு இது கேன்சல் பண்ணுங்க பாப்போம். அடி வாங்கி இருக்கேன். நான் வேற, நீங்க வேற. நான்லாம் ரகரகமா வகையா அடி வாங்கியிருக்கேன். ஒரு தடவை சின்ன வயசுல எல்லாம் எங்க அம்மாட்ட பயந்துட்டு பக்கத்து வீட்டுல போய் சோஃபா கடியில ஒளிஞ்சு
நான் வீட்டுக்கே போக மாட்டேன்னு ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுக்கு போகாம இருந்த கதியெல்லாம் இருந்துச்சு. ஸோ எஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் மெமரபிள் டேஸ். இப்போ ஆர்டர் ஆஃப் பெசிசிட்டி இன் அக்வஸ் சொல்யூஷன் என்னடாக்கண்ணா? சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. அக்வஸ்னாவே 213 தான். அக்வஸ்னாவே 213 தான். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக அனிலின்ஸ் do not undergo Friedel-Crafts reaction because என்ன காரணம்? கரெக்ட் விக்னேஷ், எங்க வீட்டுல இதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. சசுகே கரெக்ட். ஏதானா கன்ஃபார்மா? வெரி குட் வெரி குட். இட்ஸ் பேசிக். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அமைன்ஸ் அனிலின்ஸ் எல்லாமே பேசிக். அதனால அது என்ன பண்ணும்? AlCl3 கூட ரியாக்ட் பண்ணும். பட் AlCl3 கூட ரியாக்ட் பண்ணக்கூடாது பிகாஸ் that is a reagent used here. Correct? அதனால option A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததாக Sand-Meyer reaction diazonium salt என்னவாக மாத்தும்? Sand-Meyer reaction diazonium salt என்னவாக மாத்தும்? என்ன அடிச்சு அடிக்கடி ஜல்லிக்கரண்டியே மாத்துவாங்க. ஆஹா டேய், எல்லாரும் என்னோட அதே சிச்சுவேஷன்ல தான் இருந்திருக்கீங்க போலயே. எங்க வீட்டுல எல்லாம் அந்த டேய் இந்த நான்ஸ்டிக் எல்லாம் வாங்கணும்னா ஒன்னுத்துக்குமே உதவாத மாதிரி ஒரு கரண்டி தருவாங்க தெரியுமா? அந்த மண் இது உட்டு கரண்டி. அதுதான் எங்க வீட்டுல என்ன அடிக்கிறதுக்கான ஆயுதமே. சின்ன வயசுல எல்லாம் எங்க அம்மா எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு காலம். பட் அவங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்ததுனாலதான் என்னமோ தெரியல, இப்போ ஓரளவுக்காச்சும் மேனேஜ் பண்றேன்டாடி. சோ எஸ், எல்லாம் நல்லதுக்கே. குக்கர் ஷாட் தான். Sand-Meyer reaction converts diazonium salt to என்னவா மாத்தும்? டேய் Sand-Meyer-ஆ இருந்தாலும் கெட்டர்மென்னா இருந்தாலும் ரெண்டுமே உங்களோட டயோசோனியமா அரைல் ஹாலைடா தான் மாத்தும். சரியா? சோ அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததா which is a non-reducing sugar. டேக்கனா ஆக்சுவலா வீட்ல அம்மா அடிச்சிருவாங்கடா. பட் உங்களுக்கு தெரியாது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களை பயங்கரமா கோவத்துல அடிச்சிருவாங்க. பட் அடிச்சதுக்கு அப்புறமா அம்மா சமைக்கும் போவோ இல்ல தனியா இருக்கும் போவோ அம்மா கஷ்டப்படுவாங்க. ஐயோ பையனை புள்ளைய அடிச்சிட்டோமே, தோளுக்கு மேல வளர்ந்தவங்களை அடிச்சிட்டோமே, பாவம் வலிச்சிருக்குமோ அப்படிலாம் நினைச்சு உங்களை விட அவங்கதான் உங்களுக்காச்சும் அடிச்ச வலி ஒரு 5-10 நிமிஷத்துல போயிடும். பட் அப்பா அம்மாக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். கொஞ்ச நேரம் சே நான் தப்பு பண்ணிட்டேன், கோவத்துல என்னமோ பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வலிக்கும். அதெல்லாம் ஆக்சுவலா நான் அம்மா ஆனதுக்கு அப்புறம் தானே எனக்கு அது தெரியுது. ஸோ தட்ஸ் ஹவ் யூனோ, அவங்க எவ்வளோ அடிச்சாலும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு உங்களை விட அவங்களுக்கு தான் சங்கடமா இருக்கும். ஓகேவா? ஸோ அம்மா அடிச்சுட்டாங்கன்னு கோச்சுக்காதீங்க, சரியா? எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். So the right answer is non-reducing நாவே நம்ம தலைவி சுக்ரோஸ் தான் is the right answer. அடுத்ததா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் யாரப்பா? ப்ராசிட்டி ஒன் ஷாட் போட்டிருக்கீங்களா? ஆமா நட்டேசன், நான் எல்லா போர்ஷனுமே டாக்டர்ஸ் பேட்ச்ல உங்களுக்கு ஒன் ஷாட்டா போட்டிருக்கேன். நீங்க ஜஸ்ட் என்ன சாப்டர் வேணுமோ அந்த சாப்டர் பேரு பிரமிளா மேம்னு போட்டாவே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? எஸ் எஸ் பிரீத்தி ராய், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பீதானா கன்ஃபார்மா? ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸா? ஏய், நீங்க சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா குளுக்கோஸ்ல CHO இருக்கு, ஃப்ரக்டோஸ்ல CO இருக்கு. மத்தபடி ரெண்டு பேரோட மாலிகுலர் ஃபார்முலாவும் சேம் தான். அதனால they are all functional isomers. ஓகேவா? அவங்களோட ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் தான் மாறி இருக்கு. பட் அவங்களோட மோலார் மாஸ் சேமா இருக்கு. அப்படி சேமா இருந்துச்சுன்னா அவங்க தான் ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமர்ஸ். ஓகேவா? டேக்கண்ணா அப்பா அம்மா நீங்க அந்த தப்பு பண்ணக்கூடாது. நட்டேசன்
எஸ் அது போதும், டாக்டர்ஸ் பேட்சோடது போதும். சரியா? நம்ம அட்வொகேட் ரோஸ் கேட்டிருந்தாங்க ஏன் மேம் அப்படி பண்றாங்கன்னு. சஜிதா ஹாய் டாக்கனா, வெல்கம் வெல்கம். அதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த நேரத்துல நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அதை கண்டிக்கலைன்னா அடுத்த தடவை அதை திருப்பி பண்ணிருவீங்களே. ஸோ அதுக்காக தான் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, உதைக்கிறாங்க. பட் அது பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஓவரமா போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களே தான் ரொம்ப சங்கடப்படுவாங்க. சரியா? ஸோ இப்போ அடுத்ததாக நம்பர் ஆஃப் பெப்டைட் பாண்ட்ஸ் இன் டெட்ராபெப்டைட்ஸ். காலையில இந்த கான்செப்ட் நான் சொல்லி தந்திருந்தேன், ஞாபகம் இருக்கா? எஸ், கண்டிப்பா கொடுப்பேன் சந்தோஷ், கண்டிப்பா. சஜிதா, வாட் டவுட் யூ ஹேவ் டா, ப்ளீஸ் ஆஸ்க். டெக்கனா இப்ப பாரு, டெர்ஷியரி பெப்டைட் டெட்ராபெப்டைட்னா 1 2 3 4. இந்த 4 அமினோ குரூப்ஸ்க்கு நடுவுல 1 2 3 3 பாண்டா இருக்கு. சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? Always remember n-1 for this case. அடுத்ததாக which vitamin deficiency causes scurvy? Doctors, நாளைக்கு இதெல்லாம் நீங்க ட்ரீட் பண்ண போறீங்கடா. ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். யார் அது? திஷாந்த், ஹாய் ஹாய், வெல்கம் ஆன் போர்ட். வெல்கம் வெல்கம் திஷாந்த். ஹாய் முகேஷ். சோ கரெக்டான ஆன்சர் என்ன? முகேஷ் ஆன்சர் பண்ணிட்டாரு, பாலா ஆன்சர் பண்ணிட்டாரு, அக்ஷய் ஆன்சர் பண்ணிட்டாங்க. மேம் பெங்களூர்ல எந்த ஏரியா? ஹெச்எஸ்ஆர் ராக்கனா, நம்ம வேதாந்த ஆபீஸ் இருக்குல்ல, அங்க இருந்து தடுக்கி விழுந்தா என் வீடு, ஜஸ்ட் ஒரு 500 meters or so தான். சி சி, very good very good very good. Option C is the right answer. In fact option vitamin D நால என்ன வரும்? It causes rickets. vitamin B நால beriberi. vitamin A நால 𝒎𝒑𝒒𝒏𝒐𝒓𝒆 or night blindness அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? விட்டமின் சி நால ஸ்கர்வி. ஸ்கர்வினா என்னடா கண்ணா? நம்மளோட ஒரு சில பேர் கவனிச்சிருப்பீங்க, இந்த பல்லு இருக்க தெரியுமா, பல்லோட இந்த ஊன இருக்க தெரியுமா, அந்த கம்ஸ் ஒரு சில நேரம் நம்ம பிரஷ் பண்ணும்போ கம்ஸ்ல இருந்து அது என்ன சொல்லுவோம், ஐயோ அந்த வருமேடா, அது என்ன வரும்? ப்ளீடிங். கரெக்ட். எனக்கு அந்த வார்த்தையே வரல. ப்ளீடிங் வரும். சரியா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களோட கம்ஸ் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அதற்கான காரணம் என்ன? விட்டமின் சி இல்ல. சோ நிறைய சிட்ரஸ் எடுக்கணும். ஓகேவா? வெயிட்டிங்கா நகோஷமா, என்னடா சொல்றீங்க? அடுத்ததாக அடுத்த கொஸ்டினுக்கு போனோம்னா, DNA differs from RNA by having what? DNA differs from RNA by having what? டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன வித்தியாசம்? டிஎன்ஏ செகண்ட் கார்பன்ல இருக்கிற ஆக்சிஜனை தொலைச்சிருச்சு. ஆக்சிஜனை தொலைச்சதுனால அவனுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? டிசி கொடுத்துட்டோம். பட் ஆர்என்ஏ நல்ல பையனா செகண்ட் கார்பன்ல இந்த ஆக்சிஜனை வச்சிருந்ததுனால we give him UG certificate. கரெக்டா? அப்ப டிஎன்ஏ டி தைமின் இருக்கு, ஆர்என்ஏ யுராசில் இருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது எல்லாத்தையும் கலக்கி கூட்டி ஆன்சர் சொன்னீங்கன்னா வாட் இஸ் த ஆன்சர்? எல்லாரும் இப்ப சொல்லிருப்பீங்க யுராசில் அப்படின்னு. பட் கேன் ஐ டெல் யூ ஒன் திங்? இதே क्वेश्चनல RNA differs from DNA by having அப்படின்னு கேட்டா யுராசில் நீங்க சொல்லலாம். ஓகேவா? இங்க DNA differs from RNA in having what? deoxyribose. அங்க செகண்ட் கார்பன்ல ஆக்சிஜன் இல்ல. கரெக்டா? ஆக்சிஜன் இல்லாத ரிபோஸ் குரூப்பை வச்சிருக்கு. டிஆக்சிரிபோஸ் அது கிட்ட இருக்கு, இங்க ஆக்சிரிபோஸ் தான் இருக்கு. அதனால DNA differs from RNA by means of deoxyribose. Option B is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? Is it clear? இந்த மாதிரி क्वेश्चंसலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா நம்ம இங்க தான் அடி வாங்குவோம். ஓகேவா? சோ அதனால நல்லா பார்த்து வச்சுக்கணும், நல்லதா நல்லாவே பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ரைட்டா? அடுத்த क्वेश्चन, alpha helix structure of protein is stabilized by. alpha helix structure என்ன பாண்ட் வச்சு நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம்? புரோட்டீன்னாவே என்ன பாண்ட்? புரோட்டீன்னாவே என்ன பாண்ட் வரும்?
நம்ம எல்லாரும் பெப்டைட் பாண்டுன்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் சங்கடமான விஷயம் என்னன்னா டெக்கனா இங்க ஆல்பா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசியிருக்காங்கடா. அப்போ நம்ம பின்னல் போடுவோம்ல முடியல, இப்படி 3 பாகமா எடுத்து ரைட் இப்படி ஐயோ இப்படி இப்படி பின்னல் போடுவோம்ல, ஞாபகம் இருக்கா? டு யூ கைஸ் ரிமெம்பர்? ஸ்கூல்ல எல்லாம் போட்டிருப்பீங்களா? இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் இன்னொரு ஸ்ட்ரக்சருக்கும் இடையே உள்ள கேப்பை யாரு ஃபில் பண்றான்னு கேட்டிருக்கான். ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சரை யாரு மெயின்டைன் பண்றா? ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான், பெப்டைட் பாண்ட்ஸ் கிடையாது. இந்த புதக்குழிக்குள்ள விழுந்துடாதீங்க. திஸ் இஸ் அ ஸ்கேம் கொஸ்டின். ஓகேவா? லிட்டரலி ஸ்கேம் கொஸ்டின். நம்ம எல்லாரும் புரோட்டீன் தானே பெப்டைட் தானே பி சொல்லிட்டு போயிருவோம். பட் ஆக்சுவலி இட் இஸ் சி. காரணம் இந்த 2 ஸ்டாண்டுக்கும் இடையே அதை ஜாயின் பண்றது யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஜாயின் பண்ணக்கூடியது ஹைட்ரஜன் பாண்ட். ஓவராலா புரோட்டீன்ல அமினோ ஆசிட்ஸை மெயின்டைன் பண்றது தான் நம்மளோட பெப்டைட் பாண்ட். சரியா? சோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக hydrocarbons. Friedel-Crafts acylation will give you what? Friedel-Crafts acylation will give you what? acylation பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? NTA. டேக்கண்ணா if you are Don, I am your dad அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? NTA-க்கு அப்பனா நம்ம இருப்போம். நீங்க கவலையே படாதீங்க. அவன் எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். ரிலாக்ஸா இருங்க. ஐ எம் ஒர்க்கிங் டயர்லெஸ்லி ஃபார் இட் ராகனா. லிட்ரலி உண்மையிலேயே சொல்றேன். இந்த அளவுக்கு நான் ஆஃப்லைன்ல கூட we have worked in offline, பட் ஆஃப்லைன்ல கூட இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட்ஸ் நம்ம போட்டதே இல்லை. இந்த அளவுக்கு மேக்சிமம் எஃபெக்டிவா நம்ம பாக்குறது நம்மளோட யூடியூப்ல தான். எஸ்பெஷலி இந்த வருஷம் பயங்கர எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன். ஸோ டோன்ட் வரி. இது நம்மளா என்டிஏவா? என்டிஏ வர்சஸ் பிரிமிலா மேம் அண்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ கவலையே படாதீங்க. மாஸ்க் காட்டிலாம். 4 more question ராகனா. Karshin, 4 more question. So yes, acyl benzene, option B is the right answer. அடுத்ததா Hoffman bromide reaction அமைட என்னவா கன்வெர்ட் பண்ணும்? என்ன அமைனா கன்வெர்ட் பண்ணும்? சி Hoffman bromide reactionல RCO NH2 is converted into RNH2. அப்ப ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு? பிளஸ் CO2. அப்ப இங்க இருக்கிற கார்பன் அண்ட் ஆக்சிஜனை இங்க ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா அமை with 1 carbon less. Option B is the right answer. கிளியரா? புரிஞ்சுச்சா? அடுத்ததாக ரைமர் டைமண்ட் ரியாக்ஷன் ஃபீனால என்னவா கன்வெர்ட் பண்ணும்? ரைமர் டைமனும் கோல்ஸும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ லெட் மீ நோ த ஆன்சர் ராகனா. Arrear and 27th is the last day. And ரொம்ப முக்கியம்டா, ரீஃபண்ட் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ப்ளீஸ் அப்ளை ஃபார் யோர் ரீஃபண்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே? ஏன்னா மேம் நான் ஆல்ரெடி அப்பா அக்கௌண்ட்லாம் கொடுத்துட்டு தான் மேம் ஃபர்ஸ்ட் நீட்டுக்கே அப்ளை பண்ணேன்னு நினைக்காதீங்க. இந்த தடவை ஸ்பெசிஃபிக்கா இவங்க மட்டும் அப்ளை பண்ணா போதும்லாம் அவங்க சொல்லவே இல்லை. த நோட்டிபிகேஷன் வாஸ் வெரி பிளேன். ஓகேவா? ரீஃபண்ட்க்கு எல்லாரும் இங்க ப்ரொசீட் பண்ணிக்கோங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. என்டிஓட யூனோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க மென்ஷன் பண்ணலைன்னா எல்லாரும் அங்க அப்ளை பண்ணி ஆகணும்னு அர்த்தம். ஸோ அதனால பிளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் அப்ளைங் டாக்கனா. எவ்ரி ஒன் அப்ளை பண்ணிருங்க. கவின் இனிமேதான் வரும். சோ அடுத்ததா ரைமர் டைமண்ட் ரியாக்ஷன் ஃபீனால என்னவா மாத்தும்? ரைமர் டைமண்ட் ரியாக்ஷன் ஃபீனால என்னவா மாத்தும்? சாலிசில் ஆல்டிஹைடா இல்ல சாலிசிலிக் ஆசிடா? இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் உங்களுக்கும் தெரியும். சோ வாட் இஸ் த ஆன்சர் ராகனா? What is the answer? It is salicyl aldehyde. இதுவே கோல்ப்ஸ்னா salicylic acid. இத நீங்க ஞாபகம் வெச்சுக்கணும். Rosenman reduction converts acyl chloride into, always remember, கண்டிப்பா for sure சாசுகே, for sure ராகனா. நீட்டுக்கு திருப்பி ரீஅப்ளை எல்லாம் பண்ண வேணாம். ரீநீட்டுக்கு அப்ளை எல்லாம் பண்ண வேணாம். Those who have applied for NEET can write RE-NEET. P, confirma. B. Rosenman reaction converts acyl chloride into aldehyde. Rosenman reaction la யாரெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? Boss, PET, red, rose. Which means
Boss is for barium sulfate. PET is for palladium. Red is for reduction. Rose is for rosenment. அப்போ acyl chloride reduce பண்ணி aldehyde produce பண்றோம். And so option B is the right answer. அடுத்ததாக last question of the day. Gabriel phthalate synthesis gives you what? Gabriel phthalate synthesis gives you what? Gabriel phthalate synthesis உங்க எல்லாருக்கும் என்ன தரும்? டேகனா இந்த क्वेश्चन முடிச்சிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. So please stay. சரியா? ஏ பியூர் 1 டிகிரி அமைன். டேகனா எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட Gabriel phthalate ரியாக்ஷனா இருந்தாலும் இல்ல Hoffman bromamide degradation ஆக இருந்தாலும் சரி, இங்க எப்பவுமே product is going to be 1 degree amine. This should be extremely clear with you. சரியா? இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப Shamita, you have not received my scan copies. Share me the details, Shamita. I'll check with the team. Okay va? Instagram la dekana yarachi inoda Instagram ID comment section la podunga. And Shamita, please connect with me. Okay? I will take care of it. So 1 degree amine தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் அதை வச்சு பார்க்கும்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பியூர் 1 degree amine is the absolute correct answer. சரியா? நம்ம விக்னேஷ் என்னோட அக்கவுண்ட் போட்டிருக்காரு அக்கனா. Please ensure that you are noting it down. டேகண்ணா எதுக்கு எனக்கு புரியல. நம்மலாம் பியூர் தமிழ் சேனல். சரியா? இங்க சம்பந்தமே இல்லாம எதுக்குடா தெலுங்குல பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. ஐ டோன்ட் நோ. சாசுகே டோன்ட் வரி டக்கனா. யாருக்கெல்லாம் வரலையோ உங்களோட டீடைல்ஸை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பித்தாங்க, நான் பாக்குறேன். சரியா? ஓகேவா? கிளியரா? எஸ், டவுட் இல்லல. So with this 100வது question முடிச்சிட்டோம். 80 more to go. But in the 80 more I am going to give you as homework. ஓகேவா? எல்லாரும் பண்ணிட்டு வந்துடலாமா? Shall we? மேம் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. அம்மோ did I miss you கண்ணா? So sorry, நான் பார்த்திருக்க மாட்டேன். No Instagram ma'am, how to contact you? Then Telegram இருக்குல கண்ணா. neet_Premila_chemistry is my Telegram account. சரியா? _chemistry is my Telegram account. இந்த Telegram accountல நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். கண்டிப்பாடா கண்ணா. I will reply to you in Telegram. கண்டிப்பா பாக்குறேன் திவ்யா. கண்டிப்பா நீஸ். டோன்ட் வரி டாக்கனா. இப்போ முதல்ல நீங்க எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். நிறைய பேர் கிளாஸுக்கு ரெகுலரா வரீங்க, பட் ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸ் எழுத மாட்டேங்கிறீங்க. I have the data. I can see a lot of people are not writing ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸ். என்ன காரணம் சொல்லுங்க. இத பாருங்க, கௌதம் எழுதுறாரு. I can see that. தமிழரசி ஒரு சில நேரம் எழுதுறீங்க. I can see that. இன்னும் ஒரு சில பேர் எழுதுறீங்க, பட் ஆனா ரெகுலரா எழுதுறது இல்ல. காரணம் என்னக்கண்ணா? Because if you say it to me, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். மேம் வீடியோ கண்டிப்பாடா கண்ணா. GF please share it with me. சரியா? Yes Ramya, I have seen your name as well. நானும் பார்க்கிறது உண்டு. தயவு செஞ்சு யாரெல்லாம் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலையோ இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸை இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. I want you guys to really be there in the free crash course. சரிங்களா? I'm writing all day. ஷேக் அப்துல்லா, தேக்கண்ணா எவ்வளோ நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. எப்படி இருக்கீங்க?
How are you, Dakana? How are you? தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிராஷ் கோர்ஸ்ல பைனோ கொடுத்து ஜாயின் பண்ணிருங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங் which you have to do. ரெண்டாவது நீங்க பண்ண வேண்டிய விஷயம், please ensure that you join this RE-NEET crash course. இந்த RE-NEET crash courseல உங்களுக்கு கிளாஸஸ் வேணுமா? கிளாஸஸ் இங்க காமிக்கும். இல்ல மேம் டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப ரிசோர்சஸ்ல மை டெஸ்ட்ல போய் டெய்லி ஒரு யக்லவ்யா டெஸ்ட் சீரிஸை எழுதுங்க. இனிமே நான் ரெகுலரா பார்ப்பேன். Please ensure that you guys are following this test series. ரொம்ப முக்கியமா, பிகாஸ் இன்னும் நம்ம கையில ஒரு 20-25 நாள் தான் இருக்கு. இந்த 25 நாள்ல உங்களோட கேம் அப்சல்யூட்டா மாத்த போறது இது மட்டும்தான். So I request all of you to follow the test series vigorously. சரியா? ஓகேவா? Yes, will you guys do it regularly? வெரி குட் விக்னேஷ். ஏன்னா டேக்கனா இன்னும் நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம கொஸ்டின் பிராக்டிஸ் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அண்ட் நிறைய பேர், ஒரு சில பேருக்கு வந்து மேம் எனக்கு ஆன்லைன் இஸ் நாட் சோ ஃபெமிலியர், எனக்கு ஆஃப்லைன் அந்த பென் அண்ட் பேப்பர் மோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா தென் நம்மளோட நம்பிக்கை RE-NEET ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு அமேசான் பேஜுக்கு போகும். ஏன் அமேசான்ல கொடுத்துருக்கோம்னா 1-2 நாள்ல உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் டாக்கனா. ஸோ தட் இஸ் வை வி ஹவ் டைட் அப் வித் அமேசான். அண்ட் அமேசான்ல உங்களுக்கு இந்த என்டையர் செட் வந்து ஐ திங்க் 549, ஆமா 549க்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுல டோட்டலா 14 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட், 20 OMR ஷீட்ஸ், 2520 questions, நம்பிக்கை பேட்ச் questions இருக்கு. So please ensure that you make use of it. சரியா? சோ யாருக்காச்சு மேம் எனக்கு வந்து பென் அண்ட் பேப்பர் மோட்ல எழுதி பார்க்கணும், OMR மெத்தட்ல எழுதி பார்க்கணும், ஐ ஃபீல் வீக் இன் தட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பீட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்க ஐ வுட் ப்ரிஃபர் திஸ் புக். போய் இதை யூஸ் பண்ணுங்க, சீக்கிரமாவே வாங்கி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? அண்ட் ரொம்ப 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 முக்கியமா டெக்கனா நாளையில இருந்து ஏக்லவ்யா டெஸ்ட் சீரிஸ் எழுத ஆரம்பிங்கடா. ஈவன் இஃப் யூ ஆர் டூயிங் தட் நம்பிக்கை ஆல்சோ, நம்மளோட ஷேக் அப்துல்லா சொன்னீங்க வாங்கிருந்தீங்கன்னு. ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் தட் எனக்கு OMR மார்க் அதெல்லாம் அனுப்பி விடுங்க. ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ செக் அண்ட் டெல் யூ வேர் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ். சரியா? உங்களுக்கு என்னென்ன விதத்துல ஹெல்ப் வேணுமோ என்கிட்ட கேளுங்க. ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. எஸ், பிரமீளா _KEP. என்னை எப்ப வேணாலும் ரீச் அவுட் பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, ஆல் இண்டியா ரேங்க் ஃப்ரம் ஆர் பசங்க. நம்ம பசங்க மார்க் வாங்கணும். சரியா? ஆதி ஓகே ஓகே, சாரி ஆதி, பேரை வச்சு அப்படியே சொல்லிட்டேன்டா கண்ணா. நான் ஆக்சுவலா கிளாஸோட ஸ்டார்டிங்லயும் உங்களை தான் கேட்டுட்டு இருந்தேன், எங்க ஆதிய காணோம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நானும் இன்னொருத்தங்களும் கேட்டுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஈவன் இன் சாட் வி வேர் ஆஸ்கிங் ஃபார் யூ. நான் கூட சொன்னேன், யாருக்காச்சும் ஆதிய தெரியும்னா சீக்கிரம் போய் வர சொல்லுங்க, கிளாஸ்ல கொஞ்ச நாளா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சாரி மை டியர், ஒரு ஃப்ளோல அப்படியே வந்துருச்சு. சரியா? ரைட். ஸோ கைஸ் ப்ளீஸ் என்ஷூர். மேம் கேன் ஐ கிவ் அக்கௌண்ட் டீடைல்ஸ்? நோ ப்ராப்ளம், யூ கேன் கிவ் ஷமிதா, பட் ப்ளீஸ் கிவ். என்டிஏ ஒரு கொளறு பொடியான ஆளு. சரியா? இஃப் அவங்க நோட்டிபிகேஷன்ல ஒரு இன்னத்தை கரெக்டா மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம தான் ப்ரிகாஷியஸா இருக்கணும். அவங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கிறவங்க மட்டும் கொடுங்கன்னு சொல்லல, சும்மா ரீஃபண்ட் வேணுங்கிறவங்க இதுல அப்ளை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் எவ்ரி ஒன் ஷுட் அப்ளை, இல்லைன்னா அவங்க தரமாட்டாங்க. என்டிஏ இஸ் லைக் தட். என்டிஏ வந்து நான் ட்ரஸ்டிங் ஏஜென்சி தான். ஸோ அதனால please ensure that you are focusing and doing your refund process. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரியே முடிச்சிருங்க. சரியா? ஒன் சாங் மேம், என்ன சாங் பாடலாம்டா கண்ணா? நம்ம வசீகரா கேட்டிருந்தாங்க. சோ வசீகரா பாடிடலாமா? கர்ஷின் வசீகரா ஷோடா கண்ணா. ஆனா மன்னிச்சு, எங்கேயாச்சும் தப்பு வந்துச்சுன்னா ஓகேவா? அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம்
ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், குழு குழு பொய்கள் சொல்லியே நீ வெல்வான், அது தெரிந்தும் கூட அன்பே மனமதைதான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் இனி வேண்டும் சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும் வசீகரா, என் நெஞ்சிருக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம், என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும், நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாள் தாயினே, ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவாள் நானே. ஏதோ தெரிஞ்சது பாடினேன்டா, எங்கேயாச்சும் தப்பா லிரிக்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா? எஸ், ஸோ பாடிட்டேன். நீங்க ஒரு சிங்கர் மேம், அவ்வளோலாம் இல்லை, அவ்வளோ சீன்லாம் இல்லடா மேம். குத்து சாங்லாம் எனக்கு தெரியாதேடா. யூ கைஸ் சே நீ சாங், நான் பாடுறேன். ஏதாச்சும் பாட்டு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் பாடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ மை டியர் சரங்கே சரங்கே, தேங்க்யூ சோ மச் தக்கண்ணா. எஸ், ஸோ செஷனை வைண்ட் அப் பண்ணலாமா? எஸ், இன்னைக்கு சூப்பரா கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். டெக்கனா நாளைக்கும் நம்ம கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ கிளாஸஸ்க்கு ரெகுலரா வந்துருங்க. நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? அருமை, தேங்க்யூ தேங்க்யூ ஆன்சி, தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ 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 சோ மச் ரக்கனா. சரங்கே சரங்கே. அண்ட் அது என்ன, ஐ திங்க் லைக் திஸ்னா இப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, எஸ், ஹட். ஓகே, சோ நாளைக்கு மறக்காம வந்துருங்கடா கண்ணா. Until then, this is Premila Mam signing off. And yes, ரொம்ப ரொம்ப முக்கியமா question practice வேணும். இஷ்கு, எஸ் எஸ், இஷ்கு பியார் எல்லாம். ஸோ கொஷின் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த செஷனை திருப்பி ஒரு தடவை 2x வச்சு பாருங்க. அப்பதான் உங்களால ஃபுல்லா இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ண முடியும். டெக்கனா ஒரு தடவை இதை ஃபுல்லா பார்த்துட்டு போய் தூங்குங்கடா, சரியா? சாப்பிடுவீங்கல்ல, அப்படியே கேட்டுட்டு போய் தூங்குங்க. டுமாரோ I'll give you extra 80 questions in our telegram as well. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு தயாராவாங்க. நாளைக்கு இன்னும் மாசான கொஸ்டின்ஸை பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி பட்டைய கலப்பலாம். I am eagerly waiting to meet you all Rakana after RE-NEET. So சூப்பரா எழுதிருங்க, சரியா? ஓகேவா? So lots of love. I think இப்படிதான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் உங்களோட ட்ரெண்ட் எல்லாம் படிச்சிட்டு இருக்கேன், என்ன பண்ண. So lots of love, Sarange, and this is me signing off. All the very best, my dear. God bless you. Jokes apart, enjoyments apart. நம்மளோட கனவை விட்டே கொடுக்க கூடாது, சரியா? This is you being in a white coat and stethoscope someday, and that someday is not so long. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா உங்க எல்லாரையும் அந்த ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெதோஸ்கோப்ல பார்க்க. ஸோ எப்படியாச்சும் வாங்கிடுங்க, சரியா? வித் லாட்ஸ் ஆஃப் லவ், குட் நைட், ஹாவ் அ வெரி குட் ஸ்லீப் அண்ட் அ வெரி குட் ட்ரீம். நாளைக்கு மறக்காம வந்துருங்க, சரியா? பார்த்துடலாம், மாஸ்க் காட்டிடலாம். டடா பாய், டேக் கேர், அண்ட் எஸ், காட் பிளஸ் யூ. நல்லதே நடக்கும். டே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்கடா. அதே மாதிரி செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு உண்மையை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஓகேவா? டடா பாய். அண்ட் நோட்ஸ் மறந்துடாதீங்க, நோட்ஸ் அனுப்பிடுங்க, சரியா? I will be waiting for your notes.